Holidays nale நம்ம GT Holidays தான் South India's #1 travel brand. பெரியார் மணியம்மை Institute of Science and Technology தஞ்சாவூர். Great learning, greater future. தலைசிறந்த திருமண நகைகளின் பிரத்யேக அணிவகுப்பு ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. என்னன்னா நிறைய பேர் அந்த ஷாட்டில் நிறைய விமர்சனம்லாம் இருந்துச்சு. எனக்கே நிறைய பேர் மெசேஜ்லாம் அனுப்பிச்சாங்க, இது ஏன் இப்படி, இது ஏன் இப்படி அப்படின்னு கேட்டாங்க. ஒரு விதத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வணக்கம் ரவிவர்மன் அவர்களே, வெல்கம் டு கலாட்டா ப்ளஸ். நன்றி சார் என்னை அழைத்தமைக்கு. PS1 PS2 ரெண்டுத்துலையுமே உங்கள் ஒர்க் வந்து ரொம்ப 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 பேசப்படுறது. இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு மாஸ்டர் கிளாஸ்ன்னே வச்சுக்கலாம். பிகாஸ் நீங்கள் எடுத்த விதம், நீங்கள் அண்ட் மோர் ஓவர் இப்போ வந்து மக்கள் நிறையா இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணி பேசுகிறாங்க. தட் இஸ் இதில் சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் ஒர்க்கு நல்லாவே அப்ரிஷியேட் ஆகிருக்கு. ஸோ அதை பற்றி தான் இப்போ பேச போகிறோம். அதாவது எனக்கு கிடைச்ச டைமில் அந்த கதைக்கு அந்த இடத்துக்கு என்ன பண்ணமோ அந்த வேலையை அந்த படத்தில் பண்ணியிருக்கேன். See, I just want you to explain ஷார்ட்ஸ் நீங்கள் எப்படி எடுத்தீங்க. சில ஷார்ட்டாக சொல்ல போனால் அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் நந்தினியோட இன்ட்ரடக்ஷன் இருக்கு. அந்த பல்லக்கில் அது வந்து ஒரு பேரழகி, எல்லாரையும் இருக்கக்கூடிய காந்த சக்தி உள்ளவ, ஒரு வலிமை, அந்த கண்ணிலே அந்த பவர் இருக்கும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குள்ளேயும் ஒரு உணர்வு இருக்கும். அது என்ன தான் நம்ம வந்து ஒரு கதை, அது ஒரு பேப்பரில் அந்த கதை வரும்போது எந்த அளவுக்கு அது சிறப்பாக அதை ஒரு எழுத்தாக இருக்கட்டும், ஒரு இயக்குனராக இருக்கட்டும், அது எந்த அளவுக்கு அதை வந்து ஒருமுகப்படுத்தி வச்சுருக்காங்களோ, அதை காட்சிப்படுத்துறது வந்து அதை விட பெரிய ஒரு சேலஞ்சு தான் நமக்கு. வந்து அந்த காட்சியில் நம்ம அந்த கேரக்டரை சொல்லணும், அந்த இடத்துக்குள்ளே நம்மளை நம்ப வைக்கணும் ஒன்று இருந்துச்சு. படங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் எல்லாம் கூட சன்னு என்னை சேஸ் பண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு காட்சி, அந்த பல்லக்கு காட்சி, அதனுடைய வைடு ஷாட் வந்து நாங்கள் கோதாவரியில் ஷூட் பண்ணிட்டோம். அதை லேட்டாக தான் ஷூட் பண்ணோம். இதுக்கு எவ்வளோ தொடர்பு பாருங்கள். இது ஒரு நாள் அதிகாலை மார்னிங், அந்த ஃபஸ்ட்டு இங்கே தான் ஷூட் பண்ண ஆரம்பித்தோம். இந்த ஷாட்டு அதிகாலை 7 மணிக்கெல்லாம் நாங்கள் போயிட்டோம். 6 மணிக்கெலாம் லொக்கேஷன் போயிட்டு அந்த பல்லக்கு ஒரு இடத்துல ஒரு மேடை மாதிரி இருந்துச்சு, அதை தூக்கி வச்சு அதை வச்சுட்டு ரெடி பண்ணிகிட்டே பார்க்கும்போது அந்த லைட் அந்த போய் ஃபஸ்ட்டு அந்த பல்லக்கு இருந்த இடம் பார்க்கும்போது அந்த இடத்துல சன்லைட், அந்த சன்ரைஸ் தெரிஞ்சிச்சு. அந்த கிளாத்தை ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல அந்த சன்ரைஸ் இருந்துச்சு ராமோஜி ஃபிலிம் சிட்டியில். அப்புறம் ஆர்டிஸ்ட்லாம் மேக்கப் போட்டு வரும்போது எங்களுக்கு 11 மணி ஆகிடுச்சு. இப்போ நான் ஷார்ட் வச்ச பிறகு ஐ ஹாவ் டு ரீக்ரியேட் இந்த சன். எனக்கு அந்த சன்னுடைய தாக்கம் எனக்கு ரொம்ப இருந்துக்கிட்டே இருந்துச்சு அந்த இடத்துல, அந்த ஷார்ட் சன்னோட தாக்கம். அப்போது நான் அந்த லைட்டை க்ரியேட் பண்ணேன். அதுக்கான லைட்டு ஒரு ஆர்டிஃபிஷியலான சன்னு, அதே என்வைரன்மெண்ட்டு. அது உடனே அந்த 7 மணிக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டேன், இது எப்படி லுக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த என்வைரன்மெண்ட்டை க்ரியேட் பண்ணேன். இந்த ஃபஸ்ட்டு ஃப்ரேம் அந்த கிளாத்தை ஓப்பன் பண்ணும்போது எனக்கு அந்த ஃபீல் கிடச்சிச்சு. நம்ம அந்த சன்ரைஸ் ஃபீலு, அவள் வந்து ஒரு தேவதை மாதிரி ஒரு பொண்ணு அறிமுகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அதாவது நம்ம பார்த்த அந்த சன்லைட்டோடைய ஃபீலை வந்து நம்ம அங்கே கொண்டு வர முடிஞ்சுன்னு. அதுக்கு முன்னாடி ஷாட்டு வீட்டி அந்த ஹார்ஸில் தூரம் அந்த பல்லக்கு போயிட்டுருக்கோம். அது நம்ம கோதாவரி அந்த இதில் ரிவர் ஆற்றில் ஷூட் பண்ணோம். நீங்கள் எப்பயுமே அதிகாலை அந்தி மாலை சினிமாவில் ரெண்டுமே மேட்ச் பண்ணலாம். அது காலையும் ஆக்கலாம், மாலையும் ஆக்கலாம். எக்ஸாக்டாக ஷூட் பண்ணும்போது நாங்கள் மற்ற ஷூட்லாம் மார்க்கெட்லாம் ஷூட் பண்ணோம். நான் கரெக்டாக 4:30-5 மணி இருக்கும். அதே போல் எப்போ நான் அதிகாலையில் ஒரு லைட்டு பார்த்தேன்ல, அந்த லைட்டை வந்து அந்த பக்கமாக அது ஆப்போசிட் ஆகும்போது டைரெக்டாக அந்த லைட் இருந்துச்சு. அந்த ஹார்ஸ் லெக், அது ஒரு சேலஞ்சிங்கான ஷாட். வீட்டினா வந்தியத்தேவன் சொல்கிறேன். வந்தியத்தேவன் இந்த கால் அந்த என்ட்ராகும், அந்த என்ட்ராகி அப்படியே வந்து 180 டிகிரியில் அவர் ஃபேஸில் வந்து நிற்கும் அந்த ஷாட்டு ரொம்ப சேலஞ்சிங்கான ஷாட்டு தான். எப்படின்னா, நாமும் கேமரா ஒரு எக்யூப்மெண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஜிம்மி ஜிப்பில். ஹார்ஸ் ஒரே இடத்துல நிற்காது, ஒரு வாட்டி திரும்பி வரும்போது அந்த பொசிஷன் மாறிடும். அது எக்ஸாக்டாக அந்த வந்தியத்தேவனுக்கு பின்னாடி அந்த சன்னு அங்கே மறைஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம எங்கேயுமே சன்னு காமிச்சிருக்கோம், ஆப்போசிட்டில் இந்த சன்னு அவரை காமிச்சிருக்கோம்.
அதனால் அந்த பக்கம் சன் மறைஞ்சிருக்கும். அந்த ஷாட்டு, அதாவது அந்த வந்தியத்தேவனுடைய அந்த அந்த என்ட்ரி ஷாட்டும் ஐஸ்வர்யாவுடைய அந்த முதல் இன்ட்ரொடக்ஷன் ஷாட்டும் ஒரு முக்கியமான ஷாட்டாக எனக்கு தோணுது. ஆமாம், பிகாஸ் அவங்களோட அந்த அந்த கர்ட்டனை வந்து அவங்க இழுத்து மூடி அந்த மாதிரி பண்ணுறாங்க. அதுலேயே ஒரு மிஸ்ட்ரி மாதிரி வருது அவங்க. ஆமாம், எவ்ரி டைம் இந்த சன், ஏன்னா நீங்கள் ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இல்லாமல் அந்த சன்னோட ஏசினஸ், அந்த கிளார் வந்து போகிறதுனால பாதி விஷுவல் அதை நம்ம சம்மந்தமாக கையை மூடிக்கிட்டே இருந்தோம்னா ஏதோ இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஃபுல்லாக ஓப்பன் பண்ணாமல் அந்த மிஸ்டீரியஸ் அந்த ஷாட்டில் க்ரியேட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, கிரியேட் ஆச்சு. ஸோ அடுத்த ஷாட், அந்த ஆயத்த கரிகாலன் இன்ட்ரோடக்ஷன் வார் சீக்வன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு வாருக்கும் ஒவ்வொரு டோன் இருக்கணும். அந்த அருள்மொழிவர்மனுக்கு வார், அது கொஞ்சம் நமக்கு குரோசாவோடைய பாதிப்பு, நிறைய குரோசாவை பாதிப்பு இல்லாமல் இருக்க முடியாதுல்ல. ஸோ அந்த ஃபீல்டில் இருக்கணும், ஒரு டோனு லுக் எல்லாமே அப்படின்னா ஒரு அந்த லுக்கில் இருக்கும்போது இது மட்டும் கொஞ்சம் போர்ட்ரேட் மாதிரி இருந்தால் இருக்கும். ஷூட்டிங் லைக் வைல்டாக, அது ஒரு ஒரு நம்ம உள்ள ஒரு அனிமல் புகுந்தால் எப்படி இருக்கும், கேமராவோட மொமெண்டம் அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில ஷாட்டெல்லாம் நான் வந்து அது ஓவர் கான்ஃபிடென்ட் தான். என்னென்னா டபுள் கேமரா மவுண்ட் பண்ணி 2 லென்ஸு வச்சுட்டு அதை வைடும் க்ளோஸும் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த மாதிரிலாம் அது உள்ளே பூந்து ஷாட் எடுத்தோம். தட் இஸ் 2 cameras. 2 cameras. நீங்களே பிடிச்சிட்டு? Yeah, I stick with 2 cameras. ஸோ அது வந்து எனக்கு அதை ஷூட் பண்ணுறதுல எனக்கு பெயின் எல்லாம் தெரியாது. நான் ஷூட் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு முறை ரவியோட ஆக்ஷன் எடுக்கும்போது அவர் பின்னாடி ஒருத்தன் வந்து அவரை இந்த வாளால் வெட்டுவான். அவர் தடுக்கும்போது எனக்கு காது அடித்து காது போயிடுச்சு. ஐயோ, நான் நினச்சேன் ஐயோ ஒரு காது அவுட்டு, நம்ம அது ஷூட் போயிட்டே இருக்குது, எனக்கு காது அவுட்டுன்னு கேட்கும். ஒரு காது ஃபுல்லாக ஜிவ்னு ஒரு சவுண்டு வந்துட்டுருக்குது, எனக்கே தெரியாது. அதில் காலில் ரத்தம் வந்துச்சு. நான் ரவி சொல்லி தான் ஷார்ட்டை கட் பண்ணிட்டார். இப்போ தான் ரத்தம் வந்துச்சு, அப்போ தான் பார்த்தேன் ரத்தம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு. அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அது இப்போ நினச்சாலும் எனக்கு அது பயமாக இருக்கும். ஏன்னா அந்த காதுடைய எவ்வளோ இம்பார்ட்டன். நான் நைட்டு போய் டாக்டரை போய் செக் பண்ணேன், உனக்கு கொஞ்ச நேரம் காதே போயிருக்கேன், ஏன் ரொம்ப ஓவர் ஆர்வக்கோளாராக இருக்கேன்னு சொன்னாங்க. பட் இதையெல்லாம் மீறி அந்த ஃபீல் எல்லாருமே சொன்னாங்க. வார் பார்த்துட்டு வி ஆர் இன்டு த வார் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது கேமரா இன்டு த வாருக்குள்ளே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னாங்க. அதுவே அதை நம்ம எடுக்கும்போது நமக்கு அந்த ஃபீல் இருந்துச்சு. எடுக்கும்போது நம்ம வந்து உள்ளே அந்த வாருக்குள்ள ஒரு அனிமல் எப்படி உள்ளே பூந்த ஒரு கலாட்டாவாக இருக்குதோ அந்த மாதிரி ஒரு கேமராவும் அந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி இல்லாமல் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கணும். பட் இட்ஸ் சேம் லைக் சம்திங் இன்ட்ரெஸ்டிங். அது எடுக்கும்போது அந்த ஃபீல் பண்ணேன். அது வந்து நிறைய பேர் அந்த ஆக்ஷன் பார்த்துட்டு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு ஆதித்த கரிகாலனோட வார் சீக்வன்ஸும் ரவியோட வார் சீக்வன்ஸும் ரொம்ப, அதாவது ஆதித்த கரிகாலன் ஆரம்பத்தில் அந்த மிஸ்ட்லேருந்து வந்து அந்த அதை சொல்கிறீங்க. அப்புறம் அந்த ரவியோட ஓப்பன் சி ஷோரில் அருள்மொழிவர்மனுடைய அந்த கடற்கரையோடைய இது அது ஒன்று. இது ரெண்டும் அந்த ஃபீல்டு ரெண்டும் வேறு வேறு சுச்சுவேஷன் நடக்குது, வேறு மாதிரி டோன் இருக்கும். அந்த கேமரா ப்ரீத்திங்கே வேறு மாதிரி இருக்கும், இதுக்கும் வேறு மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் இன்னும் ஸ்பீடு அக்ரெசிவாக இருக்கும். ரவியோடது வந்து அவ்வளோ ஸ்பீடு இருக்காது. ரைட், நீங்கள் கேமராவோட மொமெண்டம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பீடு இருக்காது. இன்னொரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் திங் என்னென்னா அந்த கலர் பேலட்டு ஒரு வெரி டிஃப்ரெண்ட். பிகாஸ் அந்த ஆதித்த கரிகாலன் ஒரு கோபமான ஒரு கேரக்டர். ஸோ அவரோட அந்த வாரும்போது எல்லாமே கொஞ்சம் ரெட்ஸ், ப்ரௌன்ஸ், மரூன்ஸ் அந்த மாதிரி வரும். வெரஸ் ஜெயம் ரவி வந்து ஒரு மாதிரி சாந்தமான ஒரு கேரக்டர். ஸோ அவர் வந்து அந்த ஃபீலே ஒரு ரொம்ப வாராக இருந்தாலும் அந்த கடல், அந்த ஒயிட்டில் எல்லாருமே ட்ரெஸ் பண்ணியிருக்கிறது, அது ஒரு மாதிரி ரொம்ப அந்த ஃபீலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரெண்டுத்துக்கும் அந்த கலர்ஸு. அது மெயின் ரீசன் வந்து காஸ்டியூம் டிசைனரே என்னுடைய கிரேடருக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. அது இயக்குனருடைய கான்செப்ட் அந்த மாதிரி, இந்த மாதிரி வேணுங்கிறது அந்த மாதிரி கான்செப்ட் அதை கேப்சர் பண்ணணும்ல. அது அதுக்கு மிகப்பெரிய நமக்கு ஒரு பங்கு இருக்குல்ல. இல்லை நீங்கள் கேப்சர் பண்ணதே காஸ்டியூம் அதை நான் ஷூட் பண்ணிட்டு என்ன பண்ணோம்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் தனித்தனி லேயரை நாங்கள் வந்து அதை நியூட் பண்ணோம். எதில் அந்த எல்லா வார்லையுமே எதுக்கு தேவை எது தேவையில்லை. ஆதித்த கரிகாலனுடைய வார்லெல்லாம் கொஞ்சம் கலரு சில கலர் மட்டும், அந்த ப்ரௌன் கலர் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணோம். இவருடைய இதில் அதே ஆப்போசிட் ரவியோட இதிலெல்லாம் ப்ரௌன் கலர்லாம் வந்து கொஞ்சம் மியூட் பண்ணோம். மொத்தமாக ஃபஸ்ட்டு கிரேட் பண்ணும்போது மொத்த படத்தை முடிச்சுட்டு
ஒன்லி ஆக்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன், இல்லை இதெல்லாம் முடிச்சுட்டு இதை மட்டும் தனியாக ஸ்டார்ட் பண்ணுவேன். நான் ஆக்ஷனில் மட்டும் எப்பயுமே நம்ம வந்து ஆக்ஷன் தானே விட்டு போக மாட்டோம். ஆக்ஷனுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட அதாவது ஃபஸ்ட்டு பார்ட்டில் 1 மாதம் அந்த ஆக்ஷன் மட்டுமே நான் கிரியேட் பண்ணிருக்கோம். அதே போல் ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் வந்து வி ஹாவ் டு மேக் லைக் எ சாங் மாதிரி. எனக்கு எப்பயுமே ஆக்ஷனை வந்து ஒரு ஒரு சாங் மாதிரி ட்ரீட் பண்ணணும். அது விஷுவல் பார்க்கும் போது பியூட்டியாக இருக்கணும். அப்படிங்கிற ராவாக இருக்கிறத விட அந்த ஆக்ஷன் எனிவே கோயிங் டு பி ரா. அந்த ராவை வந்து நம்ம பியூட்டியாக காமிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். வந்து அதாவது ஆக்ஷனை வந்து பியூட்டியாக காமிக்கணும் அப்படின்னு. தட் இட்ஸ் பேலன்சிங் ஆஃப் கலர் பேலன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இட்ஸ். இப்போது ஒரு ஜஸ்ட் ஒரு பிஃபோர் யூ கிவ் த நெக்ஸ்ட் ஷாட் ஒரு ஃப்ளாஷ்பேக் போகலாம். நீங்கள் மணிரத்னத்தை சந்திக்கிறீங்க, 2 பேரும் வந்து பொன்னியின் செல்வனுக்காக ஒரு ப்ரிலிமினரி டிஸ்கஷன் பண்ணுறீங்க. பிகாஸ் வித் எனி டைரக்டர் யூ ஒர்க் வித், ஆரம்பத்தில் இந்த கதையை எப்படி நம்ம ட்ரீட் பண்ணலான்னு ஒரு டிஸ்கஷன் நடக்கும்ல. அப்போது நீங்கள் 2 பேரும் வாட் வாஸ் த ப்ரிலிமினரி ஐடியா தட் யூ கேம் வித்? சார் 2 பேரும் ஒரே அந்த ஸ்பேஸில் தான் இருந்தோம். என்னென்னா நம்ம இந்தியாவில் வார் ஃபிலிம் வந்திருக்குது, அதுலேருந்து இது மாறுபடணும் என்னென்னா நம்ம வந்து ரொம்ப ஆர்கானிக்காக இருக்கணும். அதாவது பீரியட் படமாக இருந்தாலும் அந்த ஷூட்டிங் ஸ்டைல் வந்து கண்டெம்பரரியாக இருக்கணும் அப்படிங்கிறது நாங்கள் அதை குறிப்பாக நம்ம என்ன தான் நம்ம முன்னாடி ஃப்ரீ விஷுவலு டிஸ்கஷனு இதெல்லாம் பண்ணாலும் சார், நம்ம லொக்கேஷன் வந்துச்சுன்னா அது சரி எவ்ரி செகண்ட்ஸு துட்டு. அந்த டைமை வந்து வெரி இம்பார்ட்டண்ட். அந்த டைமை கரெக்டாக நம்ம வந்து இதுக்குள்ளே இதை அச்சீவ் பண்ணணும், அதுக்குள்ளே நம்ம குவாலிட்டி கொண்டு வரணும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் அதுக்குள்ளே நம்ம ப்ரீவியஸாக நம்ம திங்க் பண்ணுறோமோ அதை கொண்டு வந்துடணும். அதுக்கு என்ன முக்கியமான காரணமாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஷூட்டிங்கில் எனக்கு ஸ்ட்ரெஸ் கிடையாது. ஏன்னா நான் அந்த மாதிரி மைண்டை வந்து எப்போயுமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வச்சுக்கவே மாட்டேன். என்ன பிரச்சனையாக வந்தாலும் உடனே ஆல்டர்னேட்டிவ் யோசிக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, இது நடக்கலன்னா இது இல்லைன்னா இது இல்லைன்னா இது அப்படின்னு நம்ம அடுத்தடுத்து யோசிக்கிறதுனால எனக்கு அது ஒரு பெரிய பேர்டனாக தெரியல. அதை கடந்து வந்துட்டோம். நம்ம என்ன அதாவது பேசிக்காக நமக்கு ஒரு ஐடியா வேணும், எந்த ரூட்டில் போகிறோம். இப்போ நம்ம இந்த இடத்துக்கு வரேன்னா எனக்கு அட்ரஸ் தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி ஒரு ரூட்டு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரூட்டில் போகிறோம்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து நம்ம என்ஹான்ஸ் பண்ணலாம். சில டைம் அதை தவறையும் போகலாம். அப்படிதான். ஓகே, ஸோ எனக்கு அந்த இது மட்டும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க. தட் இஸ் ஓல்டு ஃபில்ம் மாதிரி இல்லாமல் கண்டெம்பரரி ஷூட் பண்ணோன்னு சொல்கிறீங்கல்ல, அப்படின்னா என்னன்னா இப்போ படம் பார்க்குற ஓல்டு பீப்புள் அந்த காலத்து பீப்புள் படம் பார்க்கலையே. ஆமாம், இல்லை அது புரியுது. ரொம்ப பட் ஒரு டெக்னிக் சொல்லுங்கள், லைக் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நேக்கட் ஐ, இப்போ நான் உங்களை பார்க்குறேன், இங்கே பார்க்குறேன், இதுதான் வந்து இட் இஸ் வெரி ரியலிஸ்டிக். இப்போ ஒரு இடத்துல ஒரு கேமரா வச்சு ஒரே இடத்துல பார்க்க, இதுதான் ரியலிஸ்டிக் இல்லை. ஸோ இப்போ இப்போ உள்ள ஷூட்டிங் ஸ்டைல் என்ன, இப்போ உள்ள படங்கள்லாம் என்ன மாதிரி ஷூட் பண்ணுறாங்க. அதில் வந்து ஒரு படம் எனக்கு ரொம்ப நாளைக்கு பிறகு ரொம்ப பிடிச்ச படம் மெக்பத், லேட்டஸ்ட் மெக்பத். அந்த இவரோட லேட்டஸ்ட் மெக்பத். அது லைட்டிங் ஸ்டைல் ரொம்ப நல்லாயிருக்கும். அது ரொம்ப அதாவது ஹிஸ்டாரிக்கல் படத்தையே வந்து வேற ஒரு லுக்கில் இருக்கும். டில் எனி டேஸ் குரோசாவுடைய ரான் இஸ் அ பெஸ்ட் ரெஃபரன்ஸ் ஆஃப் படமாக நம்ம எப்போ பார்த்தாலும் அந்த மாதிரி நம்ம எடுக்கவே முடியாதுங்கிற லெவலில் தான் அவர் கொண்டு வச்சுருக்காரு. ஸோ அந்த மாதிரி அது எவ்வளோ அட்வான்ஸாக யோசிக்கிறோம். எனக்கு வந்து நிறைய குரோசோவா, கிஸ்லோவஸ்கியா, செர்ச்சி, உஸ்கோவஸ்கியா, ஸ்டான்லி கூப்ரிக்கார் இவங்கெல்லாம் படங்கள்லாம் பார்க்க ஆரம்பித்த உடனே இன்னமும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அட்லீஸ்ட் நம்ம படம் ஒரு 10 வருஷமாவது நம்மளுடைய விஷுவல் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் ரொம்ப அது பிடிவாதமாக அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கடத்திக்கிட்டே வர்றோம். ஏன்னா ஒரு 10 வருஷம் ஒரு அட்லீஸ்ட் 10 வருஷம் வரலும் இந்த விஷுவல் புதுசாக இருக்குது, நம்ம ஸ்டேல் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அது மெனக்கடல். ஏன்னா நமக்கு இவங்களாம் நம்ம ஒன்றும் புதுசாக நம்ம இன்வென்டர் கிடையாது, நம்ம எதையுமே நம்ம கிரியேட் பண்ணலை, வேறு யாரோ பண்ணதை நம்ம எங்கேயோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நமக்கே தெரியாமல் நம்ம அதே வேலையை நம்ம திருப்பி செய்வோம். நம்ம அப்போ தான் நினைப்போம், ஓ நம்ம தான் புதுசாக பண்ணுறோன்னு கேட்டால் நமக்கு முன்னாடியே எப்போயே பண்ணிட்டாங்க. அது மைண்ட் செட்டு நமக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை கடந்து நம்ம போயிட்டே இருக்கோம். ஒரு படத்துக்கு இன்னொரு படம் பெட்டராக பண்ணோம், ஒரு படத்துக்கு இன்னொரு படம் பெட்டராக பண்ணோம் அப்படின்பது அதான் இந்த கண்டெம்பரிங்கிற வார்த்தைக்கு நான் தான் சொல்லுவேன். இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸு இப்போ உள்ள மைண்ட் செட்டுக்கு அவங்க எல்லாம் ஹரியப்பாக இருக்காங்க, ஒரு விஷயத்தை ஃபாஸ்ட்டாக சொல்லியிருக்காங்க. அதுவும் கொரோனாவுக்கு பிறகு அவங்க எல்லா மரணத்தையும் பார்த்துட்டாங்க.
ஏன்னா மரணத்துடைய உச்சம் ஒருத்தன் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு சாவான், சாப்பாடு இல்லாமல் ஒருத்தன் எப்படி சாவான், ஒருத்தன் ஒரு மனைவி இறந்து எப்படி ஒருத்தன் வந்து பல கிலோமீட்டர் அவன் வந்து தூக்கிட்டு சுமந்து போகிறான். அதுக்கு முன்னாடி இருந்த படம் உணர்வுகள் நம்ம எல்லாமே வேறு. இப்போ உள்ள நம்ம மனிதனுடைய உணர்வுகள் எல்லாமே கொரோனாவுக்கு பிறகு அந்த 3 வருஷத்துக்கு பின்னாடி வேறு. நீங்கள் ரொம்ப எமோஷ்னலாக அவனை போய் கனெக்ட் பண்ணலாம், இதை சொல்ல அவங்க மயங்கிருவாங்க அப்படின்லாம் நம்ம ஏமாற்ற முடியாது. அவனை ஸ்லோவாக அந்த 2 மணி நேரத்தில் நீங்கள் முன்னேலேருந்து ஸ்லோவாக அவனை கொண்டு வரணும். அப்படி மட்டுமே இருந்தால் மட்டும்தான் நம்ம எமோஷனலாக அவங்கள கனெக்ட் பண்ண முடியும். அது வரையிலும் அவனை ஹரியப்பா அதை கடந்து போகிறதுக்கு நீங்கள் ஹரியப் பண்ணணும். அந்த ஹரியப்பா இருந்தால் மட்டுமே ஒரு விஷயத்தை நம்ம வந்து சுற்றி வளைச்சி பேசுகிறத ஒரே வார்த்தையில் சொல்லணும். அதாவது நீங்கள் என்ன தான் பண்ணாலும் நான் நிறைய வாட்டி நான் ஒர்க் பண்ணும்போது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் பார்த்துருக்கேன். ஒரு சீன் எடுப்போம். சீன் எடுக்கும்போது சில வாட்டி அந்த சீன் 1 ஷாட் 2 ஷாட் வச்சோன்னே இது ரொம்ப லேகாக இருக்குது, நம்ம இங்கே ஒரு க்ளோஸ்அப் கட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இங்கே ஒரு க்ளோஸ்அப் கட் பண்ணலாம்னா இப்போ ஃபாஸ்ட்டாக ஆகிடுச்சு அப்படின்னு அங்கே நம்ம நடந்துக்கோம். நம்ம நிறைய வாட்டி அனுபவம் இருக்கோம். ஆனால் அது படமாக பார்க்கும்போது அந்த 4 பக்கம் எழுதின டைலாக் தான் இருக்கும். அதில் வேணால் 1 ஷாட் 2 ஷாட் போகும். அதை நம்ம என்ன ஃபஸ்ட்டு ஒரு இம்ப்ரெஷன் இருக்கோ நீங்கள் அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ப்ராசஸ்லேயே தெரிஞ்சிச்சு. நீங்கள் ஒரே ஷாட்டில் கூட நீங்கள் கதை சொல்லலாம். நிறைய கட் இருக்குன்னு அவசியமே இல்லை. நீங்கள் வந்து கதையை கண்டென்ட்டை கரெக்டாக ஒரு ஷாட்டில் அது டயலாக்கே இல்லாமல் கூட இருக்கலாம். ரைட். ஸோ அடுத்த ஷாட்டு அந்த வீட்டி அங்கே மீட் பண்ண பிறகு ஐஸ்வர்யாவை பார்க்க வருவான். அந்த நந்தினி ஒரு டாப் ஷாட் இருக்கும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் அந்த கலர், அந்த லைட்டிங் பிளேஸ்மெண்ட், அந்த ஃபாலிங் அந்த லைட், அந்த ஸ்மோக்கு, அந்த பிளாக்கு, அந்த கலர் தான் அந்த ஷாட்டுடைய ஸ்ட்ரென்த்தாக எனக்கு பட்டுச்சு. அந்த ஷாட்டு வச்ச உடனே எனக்கு ரம்பரான் பெயிண்டிங் ஞாபகம் இருந்துச்சு. பல பெயிண்டிங் ஏன்னா எனி பெயிண்டர் தெர் வாஸ் பிகாசோவாக இருக்கட்டும், ரம்பரானாக இருக்கட்டும், மைக்கேல் ஏஞ்சலோவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பெயிண்டிங் ஒவ்வொரு பெயிண்டிங் பார்த்திங்கன்னா ஒரு டெட் பாடியை வரைஞ்சால் கூட நம்ம அதை ரசிக்க முடியும். கத்தியால் குத்தி பிளட்டு வந்தால் கூட நீங்கள் வந்து என்ன சூப்பர் பெயிண்டிங் பாருப்பா, நம்ம அந்த பெயிண்டிங்கை பார்த்தோம் ஒரு ஹாப்பினஸ் வரும். அது பெயிண்டருக்கு மட்டும்தான் அது கைவந்த கலை. எந்த ஒரு எல்லா மேக்சிமம் படங்களில் எங்கேயாவது ஒரு இடத்துல ரெம்பரான் பாதிப்பு இல்லாமல் என்னால் வந்து படமே இருக்க முடியாது. இப்போ ராம்லீலாவில் ஒரு ஷாட் இருக்குது. அது நான் இந்த ஷாட்டுக்கும் அந்த ஷாட்டுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. அதாவது ஐஸ்வர்யோட டாப் ஆங்கிள் ஷாட்டுக்கும் அந்த ஷாட்டுக்கும் நிறைய சம்மந்தம் ஷாட்டுக்கும். ஓகே, அங்கே தங்கூர் ஒரு மிரர் மேடி உட்காந்துருப்பாங்க, ஒரு லைட் டாப் சோர்ஸ் வந்திருக்கும். அது வந்து நான் க்ரியேட் பண்ண லைட்டு தான். அந்த லைட்டோடைய அதுவும் ஒரு ரம்பரானோடைய பெயிண்டிங்கோட சோர்ஸ் தான். எப்பயுமே மேலே கொஞ்சம் அலோசியஸனாக இருக்கும். அதுவும் வந்து ஹை லெவலில் பார்க்குறோம். அதுவே நம்ம டாப் லெவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா லைட்டு அங்கேருந்து வரும், அதே போல் இங்கே வரும்போது இந்த லைட்டு இங்கேருந்து இருக்கும். அந்த லைட்டோட அந்த ஷாட்டு எனக்கு வச்ச உடனே எனக்கு அந்த ஷாட்டு வந்து மறைஞ்சு போச்சு. ரம்பரானுடைய பெயிண்டிங் ஞாபகம். எந்த பெயிண்டிங் ஞாபகம் இருக்கா? மெனி பெயிண்டிங். ஒரு பெயிண்டிங்லேருந்து நம்ம ஒரு விஷயத்தை நான் எடுக்க மாட்டேன், ஏன்னா கண்டிப்பாக பண்ணவும் முடியாது. நீங்கள் ஒரு 5-6 பெயிண்ட்லேருந்து ஒரு கலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரம்பரான் வந்து அவங்க ஒய்ஃபை வரைஞ்ச பெயிண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா பிரமாதமாக இருக்கும், வெரி கலர்ஃபுல்லாக இருக்கும். அது ஒரு க்யூட் ஒரு அழகுணர்ச்சி இருக்கும். நிறைய அவங்க ஒய்ஃப் அவங்க வரைஞ்ச பிக்சர்லாம் பாருங்கள், அது அவ்வளோ பியூட்டிஃபுல்லான பிக்சராக இருக்கும். இந்த கலர் டெக்ஸ்டர்லாம் சம்டைம் நம்ம அங்கேருந்து எடுத்துருப்பேன். இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா ஃபஸ்ட்டு அந்த ஷாட்டு முடிஞ்ச பிறகு வந்தியத்தேவன் வந்து உட்காந்து பேசுவாங்க. ஆக்சுவலாக அது லோ ஆங்கிள் ஷாட்டு. அந்த மாதிரி லோ ஆங்கிள் ஷாட் வைக்கும்போது நம்ம கரெக்டாக லைட் பண்ணலன்னா சில வாட்டியோட உமன் வந்து கொஞ்சம் அது வந்து ஒரு ஹீரோவுக்கு வைக்கிற ஷாட். அது ஹீரோ காமிக்கிற மாதிரி ஒரு ஷாட்டு. இப்போ அவங்க வந்து ஒரு ஹீரோ, அவங்க தான் ஹீரோ, பட் அதே நேரத்தில் அந்த பெண்மையுடைய அழகும் தெரியணும். அதனால் நீங்கள் மேக்ஸிமம் 180 டிகிரி, அதான் நான் இப்போ தான் சொன்னேன், அந்த செர்சி ஒசவஸ்கி படத்தில் நிறைய டைரக்ட் லைட் இருக்கும். அந்த ஆக்டர்லாம் டேரக்டர் லைட் போட்டிருப்பாங்க. அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃபேல் கேமராவிலேருந்து ஒரு 60 டிகிரி லைட்டை ஏற்றிட்டு அவங்க ஐஸ்வர்யா அது என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா அவங்க ஐஸ்வர்யா வந்து எவ்வளோ மணிக்கணக்கில் உட்காந்துருப்பாங்க. நம்ம லைட் பண்ணுறதுக்கு எங்கேயுமே போக மாட்டாங்க, ஒரு வார்த்தை கூட யாரையும் பக்கத்தில் பேசவே மாட்டாங்க, இந்த லைட்டை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க.
ஸோ அந்த லைட்டை நான் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் பண்ணி அதை டிஃப்யூஸ் போட்டு இன்னொரு கனெக்ஷன் இருக்குது அந்த செட்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு இந்த ஷாட் லைட் பண்ணிட்டேன் ஒரு சன்லைட் சோர்ஸ் வர மாதிரி. எந்த ஷாட்டு? அந்த டாப் ஷாட்டில். ஓகே. அந்த ஃபஸ்ட்டு அந்த செட்டில் அந்த ஷாட் தான் ஷூட் பண்ணோம். பட் அதை த்ரூ அவுட் படம் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணோம். அந்த ஒரு இடத்துல மட்டும் சன்லைட் போட்டு வேறு எங்கேயும் போடாமல் இருக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த டே ஆஃப் நைட்டில் எங்கேயாவது சன்லைட் லீக் இருந்துக்கிட்டே இருக்கும். இங்கே உட்காரும் போதும் கூட அங்கே ஒரு சன்லைட் இருக்கும். அது நம்ம ஒரு சன்லைட்டாக வேறு ஒரு இடத்துலேருந்து வருங்கிற அந்த ஒரு ஃபீலை க்ரியேட் பண்ணி அந்த லைட் பண்ணேன். அவங்க உட்காந்துருக்க ஷாட் பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க. அது ஒவ்வொன்றா அந்த 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 போர்ஷன் எல்லாமே இவங்களை அழகு பண்ணும்போது நம்ம எதிராளியே நம்ம அழகு பண்ணணும். இல்லைன்னா அதனால தான் வந்து அந்த ரொமான்டிக் சீன் வரும்போதெல்லாம் வந்து வந்தியத்தேவனும் நிறைய அழகாக இருப்பார். அவரே நான் பியூட்டிஃபை பண்ணேன். ஏன்னா அவர் ஆக்சுவலாக ஒரு அந்த கேரக்டராக ஃபுல்லாக அழகியலாக இருக்காது. வந்தியத்தேவனுடைய ஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா அவனோட அழகியலான அவனும் ஒரு ராவம் அவன் எல்லாமே ஒரு இதுவான பாய் தான். எல்லாத்த வந்து மாறிக்கிட்டே இருப்பான். அது வந்து நம்ம ஒரு அழகியல் சொல்லக்கூடாது. அது ஒரு விதமான ஒரு அழகியல் தான். ஸோ அவங்கள அழகு பண்ணும்போது நம்ம இவனையும் வந்தியத்தேவனையும் அழகு பண்ணணும் அப்படின்ட்டு அது ஒரு அந்த ஹோல் திங்ஸ் அந்த ஒரு லைட் அந்த செட்டில் பண்ண ஆரம்பித்து அந்த செட்டை விட்டு வெளில வரணும். அந்த டே இருக்கும்போதெல்லாம் எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம சன்லைட்டை உருவாக்கிட்டே வச்சுச்சு அந்த ஷாட்டை. அதனால் எனக்கு அந்த ஷாட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது ஒரு இடத்துக்கு போனோம்னா ஏதாவது ஒன்று லீட் பண்ணும்ல, அந்த ஷாட் என்னை லீட் பண்ணுச்சு அந்த செட்டுக்கு. அந்த டாப் ஆங்கிள் ஷாட். ஓகே. ரொம்ப முக்கியமான ஷாட் எனக்கு படம் அந்த ஃப்ளாக் ஷாட். சன்னு எந்த பக்கம் இருக்கோ அதை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டைமில் யூஸ் பண்ணலான்ட்டு நான் வந்து அங்கே பார்த்து ஒரு ஆர்ச் மாதிரி இருந்துச்சு. நான் சொன்னேன் இங்கேருந்து வச்சுக்கலாம் அப்படின்னேன். அப்புறம் ஏற்கனவே திரும்பி பார்த்து சொன்னார், ஓ சன்னு பிடிக்கும்ல அதனால் ஓகே இங்கேயே வச்சுக்கலாம் அப்படின்ட்டார். எவ்வளோ ஒரு ஷாட்டுக்கு எவ்வளவு அதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு அவங்களோட இன்ட்ரோடக்ஷனுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோமோ அந்த ஷாட்டு எஃபோர்ட்லெஸ் ஷாட்டு. ஜஸ்ட் லைக் அந்த ஒரு அதை ஜஸ்ட்டாக நாங்கள் வந்து கலர் டைமில் அந்த ஃப்ளாக்கை மட்டும் லைட்டாக கலர் என்ஹான்ஸ் பண்ணோம். மற்றது எல்லாம் கொஞ்சம் க்ரஞ்சி ஆக்கணும். பட் எங்கெங்கெல்லாம் அதாவது ஆயத்த கரிகாலன் ஃபஸ்ட்டு அந்த ஆயத்த கரிகாலனுடைய அந்த சீக்வன்ஸ் அந்த இதெல்லாம் நீங்கள் ஆயத்த கரிகாலன் பார்த்திங்கன்னா எனக்கு பொன்னியின் செல்வன் நாவல் படிக்கும்போது ஆயத்த கரிகாலனை பற்றி அந்த கேரக்டர் படிக்கும்போது எனக்கு மகாபாரத்தில் கர்ணன் கேரக்டர் கொஞ்சம் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா கர்ணன் கூட கொஞ்சம் கருணை உள்ளவர் இருந்தால் கூட அவருக்குள்ளேயும் கொஞ்சம் அந்த இது இருக்கும், அந்த தாக்கம் பயங்கரமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அந்த பாதிப்பில் கூட இந்த கேரக்டர் எழுதியிருக்கலாம். அந்த ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு அந்த மகாபாரத்தில் கர்ணன் கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அண்டர்டாக் ஸ்டோரி தானே, எப்பயுமே இருந்தாலும் அவனுடைய தனியாக இருக்கும்போது அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எனக்கு அதுவும் அந்த உருவமாக தான் நான் பார்த்தேன். அவருக்கு வந்து எப்பயுமே அவருக்கும் அதே பிரச்சனை தானே, இவரும் அதே என்ன தான் அது சந்தோஷமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு ரானஸ் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவருக்காண்டி அந்த ஆங்கிள் அந்த லைட்டிங்கோட இந்த டபுள் லைட் ஷேடோஸ், அதாவது அந்த பட்டர்ஃப்ளை லைட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த பட்டர்ஃப்ளை லைட்டில் எப்போ பார்த்தாலும் அவருக்கு ஒரு பட்டர்ஃப்ளை லீக், பேக்லேருந்து ஒரு பட்டர்ஃப்ளை லைட் இருக்கும், சீக்கில் லைட்டாக அந்த ஷைன் இருக்கும், இல்லைன்னா அங்கேருந்தான் லைட் இருக்கும், இல்லைன்னா செல்அவுட் இருக்கும். லைட்டாக ஃபேஸ் தெரிகிற மாதிரி தான், ஒரு கண்ணு மட்டும் தெரிகிற மாதிரி லைட் இருக்கும். அது ஃபஸ்ட்டு நான் அங்கே தான் நான் அந்த ஷாட்டில் தான் அவருடைய லுக்கை நான் ஸ்டடி பண்ணேன். ஆயத்தக்கரனுடைய ஃபஸ்ட்டு லுக்கு அந்த ஃப்ளாக் ஷாட்டில் தான், அதுலேருந்து ஒரு க்ளோஸ்அப் வரும். அந்த 2 ஷாட்டில் தான் அந்த ஷாட்டில் தான் வந்து ஐ லேர்ன் த கேரக்டர். இந்த மாதிரி தான் அந்த கேரக்டர் நம்ம ட்ரீட் பண்ணணும், இந்த மாதிரி லென்சிங், இந்த மாதிரி தான் அந்த லைட்டோடைய இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஷாட்டை அதுக்கு லீட் பண்ணிச்சு. இந்த முதல் பாட்டில் ரொம்ப பேசப்பட்ட ஒரு ஷாட் வந்து அந்த ஃப்ளாக் அப்புறம் வந்து அவர் வந்து பார்த்திபேந்திரன் கிட்ட நந்தினியை பற்றி பேசும்போது ஷாட்டு அந்த அது அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஷாட்டு வைக்கும்போது அவன் ஒரு டெஸ்பரேட்டாக இருக்கான். ஆமாம், புரியுங்களா? கொஞ்சம் முன்னாடி எடுத்திருக்கேன். தட் இஸ் அந்த இதுலேருந்து பேசுகிறேன். பிகாஸ் அந்த ஷாட் வந்து ஒரு 3 இடத்துல நடக்குது.
ஆமாம் அந்த ஷாட் இல்லை, அந்த சீன் வந்து ஆமாம் ஆரம்பத்தில் வெளியே வந்துட்டு அந்த நம்ம வெற்றின்னு சொல்லிட்டு நம்ம திரும்பி போகலான்னு சொல்லிட்டு அவர் தாத்தாவோட பேசுறாரு. ஆமாம் அதுக்கப்புறம் அந்த உள்ள அந்த டார்க் பேசேஜ் வழியா பார்த்திபேந்திரன் வழியா அந்த மூஞ்சிலெல்லாம் தண்ணி போட்டுக்கிற மாதிரி அந்த மாதிரி, அப்புறம் இந்த சைடு வெளியே வந்துட்டு அந்த இந்த ஷாட் வைக்கிறீங்க, அந்த ஹேண்ட் ஹெல்ட் ஷாட். ஸோ அது அப்படியே எடுத்துட்டு போங்க அந்த 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 லாஜிக். ஏன்னா அதான் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன், இந்த ஃப்ளாக்லேருந்து அவனுடைய ஷாட் ஒரு அந்த அதே போல் மிஸ்டீரியஸு அந்த வைல்ட்னஸ் இருக்கணும். அதனால் அவன் ஃபேஸ் ரொம்பவும் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது, தெரிஞ்சும் தெரியாமலும் இருக்கணும். அப்படின்னா அதோட எக்ஸ்ட்ரீம் லெவல் தான் அந்த 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 அவன் ரொம்ப வைல்டாகிற அந்த அந்த கேரக்டர் அந்த அந்த இடத்துல அந்த ஷாட்டு. இப்போது அதை வந்து அந்த மிஸ்டீரியஸாக நம்ம ஷூட் பண்ணோம். அதுக்கு எனக்கு ஃபுல் சுதந்திரம் கொடுத்துருந்தாங்க. அது ஒரு ஒரு 3 பேர் கோஆர்டினேஷன். அதே டைமில் ட்ராலி மூமெண்ட்லேயே இருக்கும். இது வெரி டஃபஸ்ட் ஷாட் வந்து வெரி க்ளோஸ்அப்பு. அப்புறம் ஃபுல் வேறு மிஸ்ட்டு, அது ஃபுல்லாக வந்து ஸ்மோக் போட்டோம். அவர் எங்கே போகிறாரு எங்கே வர்றாருன்னு தெரியாது. அந்த அந்த டைமுக்குள்ளே நம்ம கேமரா ஸ்டேபிளாக இருக்கவே இருக்காது. பட் ஆல்மோஸ்ட் 180 டிகிரி அந்த கேமரா மூவ் ஆகிட்டே இருக்கும். அது க்ளோஸ் ரேஞ்சில் வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு இடையில பின்னாடி அதே போல் இந்த சன்னுடைய ஃப்ளாருக்கு அந்த ஃப்ளார் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஃப்ளாரில் சம்டைம் பிளைண்ட் ஆகிடும், சம்டைம் அந்த ஸ்மோக்கில் பிளைண்ட் ஆகிடும். அது ஓவரால் ஒரு கான்ஃபிடன்ட், அதாவது சம்டைம் அது ஓவர் கான்ஃபிடன்ட் கூட சொல்லலாம். அந்த மாதிரி அந்த மாதிரி கான்ஃபிடென்ட்டில் எடுத்த ஷாட் தான் அது. ஒரு வைல்டு அவன் வந்து இப்படி அது வைல்டாக இருக்கான்னா அந்த ஷாட் எப்படி வேணாலும் இருக்கலாம், அதுக்கு இப்படி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறது அட்டன் பண்ண ஷாட் தான் அது. அதான் பிகேம் அது என்னென்னா நிறைய பேர் அந்த ஷாட்டில் நிறைய விமர்சனம்லாம் இருந்துச்சு. எனக்கே நிறைய பேர் மெசேஜ்லாம் அனுப்பிச்சாங்க, இது ஏன் இப்படி இது ஏன் இப்படி அப்படின்னு கேட்டாங்க. ஒரு விதத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ பேர் ஆராய்ச்சி பண்ணுறாங்க அந்த ஷாட்டு. ஸோ இப்போ தான் வந்து நம்ம ஒரு இடத்துல நம்ம நிற்கிறோம், ஒரு ஷாட்டை பற்றி இவ்வளோ கொஸ்டின் கேட்குற அளவுக்கு வந்துச்சுன்னா ஓகே வி கேன் கோ ஹெட் வாட் யூ திங்க் சம்டைம்ஸ் அப்படின்னு தோணுச்சு. ரைட். அப்புறம் இன்னொரு ஷாட்டு அதே இதில் த்ரோனுக்கு முன்னாடி நிற்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடிலேருந்து ஒரு ப்ளூ லைட் சோர்ஸ் லைட் இருக்கும். ரைட். நான் அந்த செட்டு போடும்போது, அதாவது அங்கே போனேன் ஒரு நாள் மார்னிங் வாக்கிங் போனேன். பார்க்கும்போது அப்போ தான் செட்டு போட்டுருந்தாங்க. போகும்போது அந்த ஃப்ளோர் ஓப்பன் ஆகிருந்துச்சு. கரெக்டாக அந்த சன்லைட் ஹிட்டிங் அந்த செட் ஃப்ளோர் இன்சைடு. ஓ மை காட், இதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் தரணி சார்ட்ட கூப்பிட்டு சொன்னேன், தரணி சார் நீங்கள் அந்த டோரை க்ளோஸ் பண்ணிடாதீங்க, இந்த சன்லைட்டை யூஸ் பண்ணுவோம், அந்த டோரை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அதுலேருந்து நீங்கள் செட்டை கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு ஃப்ளோரோட செட்டை வந்து டோரை ஓப்பன் பண்ணி விட சொன்னேன். ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அந்த ஸ்கை வந்து நான் க்ரியேட் பண்ணேன். ஒரிஜினல் ஸ்கை வந்து லைட்டு நம்ம ஷூட் பண்ண ஸ்டேபிள் ஆகாதுன்னு சொல்லிட்டு அந்த லைட்டு வெளியில் என்ன அந்த மார்னிங் நான் ஒரு ஸ்டில் அந்த ஸ்டில் தர்றேன், என்ன அந்த டென்சிட்டி இருக்குது, எவ்வளோ சன்னு அந்த இம்பேக்ட் இருக்கோ அந்த இம்பேக்ட் நமக்கு வரணும். அது நிறைய அந்த சைனீஸ் படங்கள்லாம் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோலாம் எவ்வளோ பெரிய பெரிய செட் இருக்கும், ஒரே ஒரு லைட் சோர்ஸ் வரும். ரைட். வேறு லைட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல மட்டும் அந்த ப்ளூ சோர்ஸ் இருக்கும், இங்கே மட்டும் அந்த லாம் லைட் இருக்குது. அந்த ட்ரீட் தான். அப்புறம் அந்த பில்லர்லாம் ப்ரௌனில் தான் இருந்துச்சு. லைட் பண்ண போனாலும் ரொம்ப ப்ரௌனாக இருக்கே, இது பிளாக் அடித்தா நல்லா இருக்குன்னா உடனே தண்ணி சார் ஓவர் நைட்டு அதை பிளாக்காக அடித்து மாற்றி கொடுத்தாரு. அது வந்து நம்ம நிறைய லைட்டை சேவ் பண்ணுச்சு. ஏன்னா நமக்கு வந்து நம்ம வெரி மச் நாட் யூஸ் டு தட் லைட்டிங் கால் ஷீட்டு. நான் ஒரு நாள் கூட எங்கேயுமே லைட்டிங் கால் ஷீட் போட்டு அந்த படத்துக்கு லைட்டிங்காண்டி வெயிட் பண்ணதா இதுவே கிடையாது. அது அதாவது நம்ம 6 மணி வரலும் ஒர்க் 8 மணிலும் ஒர்க் பண்ணோம்னா திரும்ப நான் ரூமுக்கு போயிட்டு இந்த அன்றைக்கி ஷூட் பண்ணதை ஃபுல்லாக ஒரு ரஃப்பாக ஒரு டிஐ மிஷினில் வச்சுட்டு அதை செக் பண்ணிவிட்டு திரும்ப போய் லைட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் வந்து படுக்கும்போது ஒரு 12-1 மணி இருக்கும். அது இயக்குனர் 5:30 மணிக்கு வர்றாருன்னா நான் 4:30 மணிக்கெலாம் நாங்கள் இருப்பேன். அப்படி தான் எல்லா செட்டும் அப்படி தான் எல்லா நாளுமே ஒர்க் பண்ணோம். அது முன்னாடி நம்ம அட்வான்ஸாக செட்டுக்கு போகிறதுனால இந்த அட்வான்டேஜஸ் நமக்கு நிறையா இருந்துச்சு. அது எல்லோரும் சேர்ந்து அதை ஹெல்ப் பண்ணாங்க. அது நிறைய நான் லைட் போடவே இல்லை அந்த செட்டில். அந்த ஒரு சோர்ஸு அப்புறம் அந்த ஐஸ்வர்யா இருக்கிற இடத்துல மட்டும் நான் லைட்டப் பண்ணேன். மற்ற இதெல்லாம் வந்து பந்தம் மட்டுமே தான் கொளுத்தி வச்சுருந்தோம், வேறு லைட்டே கிடையாது. அது ஒரு அவ்வளோ பெரிய ஒரு பேலஸுக்கு நம்ம நிறைய லைட் பண்ண முடியாமல் இப்படியும் பண்ண முடியும் அப்படிங்கிறது அது ஒரு சேலஞ்சாக இருந்த ஒரு ஷாட். ரைட். ஆக்சுவலி அதே ப்ளூ லைட் வந்து இந்த கார்த்திக் கடைசியில் அந்த அதான் கரெக்டு அந்த பிரிசனராக கொண்டு வருவாங்கல்ல, அதே லைட்டிங் தான் நீங்கள் அதே லைட் தான் அது அந்த பக்கம் ஆங்கிள் வரும்போதெல்லாம் அது ஒன்றும் இல்லை. நம்ம பாலுமேந்திரா சார் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு ஆங்கிள் வந்துச்சுன்னா அதே ஷாட்டு வந்து ரிப்பீட் ஆகும். படம் முடிகிற வரலும்
நம்ம சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஷாட்டை அதே பட் ஷாட் ரிப்பீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பாலு சார் படத்தில் அது டேவாக இருந்தாலும் நைட்டாக இருந்தாலும் அந்த கேமரா அந்த இடத்துல இருக்கும். அவருடைய அந்த மாதிரி ஒரு இதுதான் அந்த லைட்டிங்கை மாற்ற என்ன தான் ஷார்ட்டை மாற்றினாலும் நம்ம அந்த லைட்டிங் அந்த டேன்னா அந்த ஃபீல் தான் இருக்கணும். அப்போ தான் அந்த அந்த ஒவ்வொரு நம்ம வேறு ஒரு இடத்துல நம்ம கடந்து வர்றோம். ஆமாம், வரும்போது அந்த செட்டு வரும்போது அப்போ தான் அந்த செட்டு ஞாபகம் வரும். ஆமாம், அதான் பிகாஸ் நம்மளுக்கே வந்து ஓ இது அந்த அதே இடம் தான். அதுக்காக வேண்டி அந்த லைட்டிங் அப்படியே அதை கண்டினியூ ரிப்பீட் பண்ணதான் அந்த செட்டை. அது ஒரு சேலஞ்சிங்கான ஜாப் அந்த ஷாட்டு. அடுத்து அந்த ஆதித்ய கரிகாலன் இவரை வீரபாண்டியனை தலை வெட்டுற சீக்வன்ஸு. அந்த இடம் வந்து அது ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே இருக்கிற இடம். நீங்கள் வந்து அங்கே வந்து பயங்கரமான லைட்டிங்லாம் பண்ணிட முடியாது. அது லேம்ப் சோர்ஸ் வேறு. அந்த லேம்ப் சோர்ஸுக்கு அது ஒரு மாதிரி அதாவது இவ்வளோ பெரிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் படத்தில் ஒரு சாதாரண ஒரு சின்ன படத்துக்கான என்ன ஒரு என்வாயர்மெண்ட் இருக்குமோ அந்த என்வாயர்மெண்ட்டில் லைட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. அப்போ தான் உட்காந்துருக்கும்போது கூட பெரிய ஷேடாக வரும் பின்னாடி. அந்த டோன் ஒரு டெக்ஸ்டர்லாம் ஒரு கிரைனி டெக்ஸ்டர் இருக்கும். ஸோ அந்த சீக்வன்ஸு எனக்கு ரொம்ப பிடித்த ஒன்று. அது இல்லாமல் அது வந்து ஃபுல்லாக ஹைஸ்பீட் கேமரா, எல்லாமே ஹேண்டில் ஷூட் பண்ணேன். ஹைஸ்பீட் கேமரா ப்ளஸ் 500 ஃப்ரேம் ஐ மூவிங் வித் கேமரா. வெரி மச் கான்ஃபிடென்ட். ஃபோக்கஸ் பேர் நான் ரொம்ப நம்பினேன். நல்ல ஃபோக்கஸ் பேர் வச்சுருந்தேன். அதனால் அவர் ரொம்ப தைரியமாக ஃபோக்கஸ் பண்ணார். நீங்கள் வந்து எல்லா படத்துக்கும் அதே ஃபோக்கஸ் புல்லர் யூஸ் பண்ணுவீங்களா? இல்லை, நான் வந்து ஒரு 2 படத்துக்கு ஒரு வாட்டி மாற்றிடுவேன். ஓகே. ஏன்னா அதுக்கு பிறகு நமக்கும் ஒரு ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இல்லைன்னா அவங்களுக்கு நம்ம கூட ஒர்க் பண்ணி போர் அடிக்கும். ஓகே ஓகே. எனக்கு வந்து அந்த சீனில் எனக்கு ரொம்ப என்னென்னா அந்த சீனில் அந்த ரெட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா தட்ஸ் அது அந்த லேம்போட சோர்ஸ் நம்ம அதான் நீங்கள் விளக்கோட ரியல் விளக்கு மட்டுமே இருந்துச்சுன்னா அந்த விளக்கோட சோர்ஸ் லைட்டு இருக்கணும். அது ஃபாரஸ்ட்டுங்கிறதுனால எப்படியுமே உள்ளேருந்து வெளில பார்த்தீங்கன்னா நம்ம ஐக்கு வெளில ப்ளூவாக இருக்கும். இந்த வார்ம் இன்னும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். அதை அந்த லைட்டிங்கில் நம்ம க்ரியேட் பண்ணது தான். லைட்டில் க்ரியேட் பண்ணி ஒரு ஷேடோ ஸ்ட்ராங்காக இருக்கலாம். அது அந்த மேட் த வெரி ஸ்ட்ராங் ஷேடோ வெரி லோ. நான் ஃபஸ்ட்டு படம் பண்ண ஃபீலிங் அந்த ஷாட்டில் இருந்துச்சு. ஆமாம். ஏன்னா லைட்டே இல்லாமல் நம்ம வந்து ஒரு ஆலஜனை வச்சு ஒரு 1K லைட்டிங் வச்சு நம்ம லைட் பண்ணுவோம். ஒரு பல்பு வச்சு லைட் பண்ணுவோம்ல. அது என்ன ஃபீல் இருந்துச்சோ அந்த ஃபீல் இங்கே கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தால் தான் அந்த இடம் அது ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஆமாம், பண்ண ஷாட் தான் அது. அண்ட் இமோஷனலாக கூட அந்த ரெட்டுனால விக்ரமோட கோவம் வந்து இன்னும் கொஞ்சம் இன்னும் தூக்கலாக இருக்கும். ஆமாம். அதே நேரத்தில் அந்த வெட்டுற அந்த பிளட்டும் வந்து கொஞ்சம் சப்ஜூடாக இருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லாமல் போகும்போது வெட்டின பிறகு அது ஒரு ஸ்டைலிஷாக ஸ்டார்ட்டாக கூட சொல்லலாம். அப்படி கூட போச்சு சொல்லலாம். ரைட். அதுக்கு பிறகு நம்ம இப்போ நிறையா வந்துட்டோம் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃபில், செகண்ட் ஹாஃப்லையும் சரி. நீங்கள் பேசிகிட்டே இருங்க, நான் கேட்டுகிட்டே இருக்கேன். அப்புறம் எண்டு அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் அது ரொம்ப சேலஞ்சிங்கான அந்த கடலில் அந்த ஷிப்போடது. ஆல்ரெடி சைடில் அந்த வாட்டர் டேங்கெலாம் கட்டாங்க. பட் மெரிசம் மாதிரி ரியலிஸ்டிக்காக இருக்கும். எல்லா க்ளோஸ்அப்பும் அதில் விஎஃப்எக்ஸ் கிடையாது. க்ளோஸ் எல்லாமே வந்து நான் வெளியே ஒயிட் ஸ்கிம்மர் கட்டி அதை பர்ன் அவுட் பண்ணி அது என்ன பெரிய இன்னொரு சேலஞ்சிங்காக நான் கேட்டிங்கன்னா நாங்கள் ஷூட் பண்ண சம்மர் மே மாதம். ஆனால் நடக்கிற நமக்கு ஷூட் பண்ணுற சீக்வன்ஸ் வந்து நைட்டில் நடக்குது. அது வந்து மூன் லைட் சோர்ஸ் க்ரியேட் பண்ணோம். ஸோ நான் வந்து க்ரைன் கொண்டு வந்து அது வெயிட்டு தாங்குமா தாங்காதா எவ்வளோ வெயிட் தாங்குன்னு சொல்லிவிட்டு இவ்வளோ ப்ரொஃபைலெல்லாம் இருக்குது. அந்த லைட்டை மேலே ஸ்கிம் பண்ணி கட் பண்ணோம். அதாவது கேமரா 360 டிகிரி நான் சன்லைட்டை கவர் அவுடோரில். அது இப்போ ஃப்ளோரும் கிடையாது. அது அதர் சேலஞ்சிங்கான ஒரு இது. 360 டிகிரி அந்த கிளாத்தை கவர் பண்ணிவிட்டு அந்த கொஞ்சம் டோன் டவுன் பண்ணோம் டிஏயில். அந்த ஷாட்டு நிறைய ஷாட்டு நானும் ரோப்பில் இருந்தேன். ஏன்னா தண்ணி அடிக்கும்போது அது கேமரா தூக்கிட்டே போகும். அது சில வாட்டி கண்ணே தெரியாது, பிளைண்ட் ஆகிடும். அந்த வாட்டரோட ஸ்பீடு அடிக்கும்போது பிளைண்ட் ஆகிடும். அப்புறம் மானிட்டர் பார்த்தா அந்த இமேஜுக்கு ஒரு குத்து மதிப்பாக அது மேலேயும் கீழே இருந்தாலும் அதை நம்ம கரெக்டாக பிடிக்காமல் இருக்கிறதுனால அந்த தப்பாக இருக்கும்போது கொஞ்சம் சரியாக இருக்கும்ல. அப்படி தான் அந்த க்ளோஸ்அப் ஷாட்டு நிறைய அந்த மிஸ் ஷாட்டு க்ளோஸ்அப் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது ஒரு அப்ராக்சிமேட்டாக கேட்ச் பண்ணுறது தான். அந்த வாட்டரில் கேட்ச் பண்ணுறது அது ஒரு அனதர் இன்ட்ரெஸ்டிங். அது ஒர்க் பண்ணும்போது இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. பட் அது வந்து அந்த
தட் மஸ்ட் ஹவ் பீன் a really big skimmer இல்ல? பெரிய ஸ்கிம்மர் 360 பிக் ஸ்கிம்மர். நான் அதில் 6-7 கிரைன் யூஸ் பண்ணேன். அந்த 7 கிரைன் யூஸ் பண்ணி அந்த ஸ்கிம்மர் ஸ்ட்ரைட்டாகவும் வச்சோம், அதே நேரத்தில் செவ்வகமாகவும் வச்சோம், வட்டகமாகவும் வச்சோம், அதுபோல் சதுரங்கம், இந்த எல்லா சைட்லையும் வச்சுட்டு. அதோட பெரிய சேலஞ்சிங் என்னென்னா விண்ட்டு வேறு. அந்த விண்ட்டு, ரெயின், எல்லா காம்ப்ளிகேட்லையும். பட் ஐ என்ஜாய் த ஷூட்டிங். இது ஒரு சம்திங் நம்ம வந்து ஒரு இந்த மாதிரி காம்ப்ளிகேட் இருக்கும்போது அதில் ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருந்துச்சு. ரைட். அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் பார்ட். அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் பார்ட். எஸ். ஓகே. ஸோ இப்போ பார்ட் 2 போகலாம். பார்ட் 2 பற்றி பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த படம் வந்து க்ரோனலாஜிக்கலாக ஷூட் பண்ணது இல்லைல்ல? கண்டிப்பாக கிடையாது. பட் பார்ட் 1க்கு இருக்கிற தெர் இஸ் அ லைட்டர் டோன், பார்ட் 2 இஸ் அ ஹெவியர் டோன். யா, ரைட். ஸோ அதை பற்றி நீங்கள் எப்படி கேன் யூ டெல் மீ அபவுட் தட்? நான் தான் ரீட் தான் ஸ்கிரிப்டை 100 வாட்டி படிச்சிருப்பேனே. ஸ்கிரிப்ட் படிச்சதுனால நான் ஹோல் ஃபிலிம் ஐ சீன் மை செல்ஃப். விஷுவலாக நமக்குள்ளே ஒரு மைண்டுக்குள்ளே ஒரு இமேஜ் இருக்குல்ல, அதில் எப்படி 80-90% வந்துடும். எந்த சூழ்நிலையும் அந்த விஷுவல் மாறாது. ஸோ அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக அது எப்படி ஷூட் பண்ணாலும் நம்ம அதோடைய கண்டினியூட்டி, அது ஸ்கிரிப்ட் ஃபுல் பவுண்ட் ஸ்கிரிப்ட் இருந்ததுனால, நம்ம நிறைய வாட்டி படித்ததுனால நமக்கு அது என்ன இன்னொரு அட்வான்டேஜஸ்னா, ஒரு செட்டுன்னா அந்த செட்டில் 2 படத்துக்கான பட் பார்ட் 2, பார்ட் 1, பார்ட் 2 2 படமாக தான் ரிலீஸ் ஆச்சு. பட் என்ன பொறுத்த 2 ஒரே படம் தானே. 2 படம் அந்த ஆர்டராக பார்த்தீங்கன்னா 2 ஒரே படம் தானே. டைம் கன்சனாக தான் நம்ம பார்ட் 1, பார்ட் 2 ரிலீஸ் பண்ணுறோம். பட் என்னை பொறுத்தவரைக்கும் அது இன்ட்ரோல் பாயிண்ட். அடுத்து அது செகண்ட் பார்ட் ஸ்டார்ட் ஆகுது, அப்படி தான். அதனால் எனக்கு அதில் எதுவும் கன்ஃபியூஷன் இல்லை. ஐ எம் வெரி கிளியர். ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் அப்படின்னா இல்லை, இது மொத்தமாக ஒரு படம். இது எங்கே வேணாலும் அவங்க இன்ட்ரோவில் விட்டுக்கலாம், எங்கே வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எப்படி நினச்சிக்கலாம்னா, ஒரு லைட்டாக ஆரம்பிக்கிற கதை வந்து ஸ்லோலி டார்க்கர் ஆகுது. எஸ், அந்த டார்க்கர் ஆகுறது இன்னும் கொஞ்சம் வைல்ட்னஸ் அது இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதுவே வந்து சினிமாட்டோகிராஃபில ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதுவே ரிஃப்ளெக்ட் ஆகுது. அது வந்து நம்ம எந்த அளவுக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள்ளே அதை ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போதே நமக்கு அது ஷூட் பண்ண குறைஞ்ச ஷூட் பண்ணவே இல்லை. முன்ன பண்ண நிறையா ஷூட் பண்ணோம். இப்போ நந்தினி ஐசு அவங்க வந்தாங்கன்னா, நந்தினி கேரக்டர் வந்தாங்கன்னா அந்த போர்ஷன் ஃபுல்லாக ஷூட் பண்ணோம். இப்போ ஏகே கேரக்டர், அதை ஆதித்யகிரண் வந்தாருன்னா அவர் கேரக்டர் ஃபுல்லாக ஷூட் பண்ணோம். இதுவே கண்டெம்பரரி தான் இருக்குது. ஏகே விடி அதோ நம்ம லோக்கலாக கூப்பிட்ற மாதிரி. ஆமாம், இது படம் ஃபுல்லாக ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரல நமக்கு வந்து எப்பயுமே இருந்தது வந்து வீட்டுக்கு வந்தியத்தேவன் கூடவே இருந்தார். ஸோ அதனால் நமக்கு அது விரைவில் ஸ்டோரியே போகுது. என்னை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்டாக தெரியல, அது மொத்தமாக ஒரு படம். அந்த படம் அப்படி தான் நம்ம ஒர்க் பண்ணோம். அது பார்ட் 2ல் எனக்கு இந்த சைல்டு போர்ஷன்னு அது ரொம்ப பிடித்த ஒரு இது. ஏன்னா அது முழுக்க நமக்கு முழு சுதந்திரத்தோட அந்த வேலையை, ஏன்னா படத்தோட பிகினிங்கில் ஆரம்பிக்குது. பிறகு அது சைல்டு எப்பயுமே அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு ஆக்டர் இருக்கிறாங்கங்கிறது ஒரு நமக்கு ஃப்ரேம் மட்டும்தான். அந்த ஃப்ரேமுக்குள்ளே நான் மேக்ஸிமம் நான் என்ன தான் ஆக்டர் இருந்தாலும் அந்த ஃப்ரேமுக்கான லைட்டிங் மட்டும்தான் பண்ணுவேன். அந்த ஃப்ரேம் நம்ம ஃப்ரேமை எப்படி வைக்கிறோம் அது ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு அந்த ஃப்ரேமுக்கு என்ன லைட்டு கேட்குது அந்த லைட் தான் ஃபஸ்ட் பண்ணுவேன். அதுக்கு பிறகு தான் ஆக்டருக்கு நான் லைட்டிங் ஸ்டெப் எடுப்பேன். இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆக்டர் இருக்கும்போது நம்ம ஆக்டர் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நம்ம கேர் எடுக்க வேண்டியது இருக்குல்ல. அவங்க அழகாக இருக்கணும், பட் அவங்களும் ஸ்டார் தான், அதை எலிவேட் பண்ணணும்னு ஒரு நமக்கு மனசுக்குள்ளே நம்ம அது ரொம்ப கட்டாயம், அது பண்ணியே ஆகணும், அது இருக்கும்ல. அது வந்து அந்த சைல்டுஹுட்டில் எனக்கு இல்லை. ஸோ கம்ப்ளீட்லி நான் வந்து அந்த வண்ணத்து பூச்சி மாதிரி ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் ஐ ஃப்ளை எவ்ரி ஃப்ரேம், ஐ என்ஜாய்டு ஃப்ளை மை செல்ஃப். அதுக்கு தகுந்த மாதிரி நேச்சுரல் எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. அதாவது அந்த ஃபஸ்ட்டு அந்த பொள்ளாச்சியில் ஷூட் பண்ணோம். ஏர்லி மார்னிங் போயிட்டோம். ஏர்லி மார்னிங் போய் அசம்பிள் பண்ணும்போது கவர்மெண்ட் திடீர்னு ஒரு கிராக்கிங் சன்லைட், அந்த மவுண்டன் பின்னாடி லைட்டு கரெக்டாக அந்த சூரிய உதயம் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் பண்ணும்போது அப்பயே ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டோம். ஷூட்னு சொல்லிட்டு ரெடி பண்ண ஆரம்பித்தோம். கரெக்டாக அந்த ஷார்ட்டு அந்த ஒரு க்ரீச்சிங் ஒரு சன்லைட் இருக்குது. அந்த சன்லைட்லேயே பார்த்திங்கன்னா அது மிகப்பெரிய அழகியில் ஒரு சன்லைட் இருக்குது. அது அந்த க்ளவுடு ரிஃப்ளெக்ஷன் அந்த வாட்டில் இருக்குது. அதெல்லாம் நம்ம கைமீறி நடக்கிறது. அதை ஒன்று என்ன என்னுடைய இதில் நான் புரிஞ்சுட்டேன்னு கேட்டிங்கன்னா, இயற்கையை நீங்கள் நேசிச்சிங்கன்னா அது உங்களுக்கே தெரியாது, அது உங்களை ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும்.
இயற்கை மட்டும்தான். நான் வந்து இயற்கையை எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்களோ அது எப்பயுமே நமக்கு வந்து அது அழுக்கும் இல்லை, அசிங்கம். எல்லா லைட்டும் நல்ல லைட்டு. இது மார்னிங் லைட் தான் நல்ல லைட்டு, டாப் லைட் நல்ல லைட் இல்லை, அந்த மாதிரி மேஜிக் அவர் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. நம்ம எல்லா லைட்டும் பூமியை பொறுத்தவரையிலும் வானம்னு ஒன்று கிடையவே கிடையாது. பூமி அது ஒவ்வொரு அது ஒன்று தானே இருக்குது. நம்ம ஒரு வானத்தை நம்மளாக அதை வந்து இது பண்ணுறோம். இன்ஃபினிட்டி பார்த்தா அது வானம் கிடையாது. அது 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 ஒரு உருவகம் இல்லாத ஒன்று தான் வானம். அதான் ரியாலிட்டி இல்லை. அது மாதிரி அதுக்கு தனி சக்தி இருக்குது சன்னுக்கு. நான் ரொம்ப நேசிப்பேன். அது மேபி என்னுடைய மூட நம்பிக்கையாக கூட சன் நமக்கு ஹெல்ப் பண்ணுது, நம்பிக்கை கூட. அது நம்பிக்கை. அது நிறைய சந்தர்ப்பத்தில் எனக்கு அது நடக்கும். கரெக்டான சன்லைட்டில் அந்த மாதிரி ஷாட்டு நடந்தது தான் அந்த க்ரீச்சிங் சன்லைட்டோட ஷாட். ஸ்டில் மை பெஸ்ட்டு. அந்த படம் மொத்த படமாக சொன்னால் நான் அந்த ஷாட்டை நான் முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லுவேன். அதை கரெக்டான சந்தர்ப்பத்தில் கரெக்டான செகண்ட்ஸில், அதாவது ஒரு 40 செகண்ட்ஸ் தான் அந்த சன்னு அது மேலே போய்கிட்டே இருக்குது. அதில் ஒரு 10 செகண்டில் தான் அந்த சன்னுடைய அந்த 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 வடிவம் இருந்துச்சு. அதை கரெக்டாக நான் கேப்சர் பண்ணேன். அது அது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ஷாட்டு. நான் ரொம்ப ரசித்த ஷாட்டும் கூட அந்த ஒரு ஷாட்டு ஃபர்ஸ்ட்டில். நைஸ். ஸோ ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூர் சேயிங், இப்போ நீங்கள் வந்து இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கேன்னா இது ஃப்ரேம் இப்படின்னா, நீங்கள் வந்து என்னோட ஃபேஸில் லைட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை எப்படி லைட் பண்ணுங்கிறத டிசைட் பண்ணுவீங்க. எஸ், ஃபஸ்ட்டு நான் முதல்ல இந்த 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 சோஃபா இதெல்லாம் எப்படி லைட் பண்ணணும்னு டிசைட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து கேரக்டரை வந்து எப்படி லைட் அதுக்குள்ள உள்ளே போன உடனே ஒரு ஃப்ரேம் ஒரு நம்ம கதை படிச்சிருப்போம். அந்த கதை வந்து நமக்கு இதெல்லாம் நமக்கு இந்த கலரெல்லாம் தேவையில்லை, இந்த கலர்லாம் தேவைன்னு மைண்ட் சொல்லிடும். அதெல்லாம் இருக்கான்னு நான் ஃபர்ஸ்ட் பார்ப்பேன். முதல்ல அதை சரி பண்ணுவேன். ஓகே, அதை சரி பண்ணிட்டு அந்த இடத்துக்கு இப்போ இந்த இடத்துக்கு இப்படி தான் லைட் பண்ண முடியும் அப்படின்னு நமக்கு ஒரு தெரிஞ்சிடும். இந்த இடத்த நம்ம இப்படி தான் லைட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃப்ரேமுக்கு லைட் பண்ணுவேன். அதுக்கு பிறகு அவங்க ஆர்டிஸ்ட் அவங்க எங்கே வேணாலும் போகட்டும், ஃப்ரீயாக விட்டுருவீங்க. ஆமாம், அவங்க ஆர்டிஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் ஆர்டிஸ்ட்டை பற்றி அவங்களுக்கே தெரியும். நீங்கள் வேறவர் கோ யூ கேன் கோ, நோ வரி, டோன்ட் வரி அபவுட் த கேமரா இருக்குங்கிற ஃபீலிங்கே அவங்களுக்கு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் அது வந்து மிகச்சிறந்த ஒளிப்பதிவு நான் நினப்பேன். நான் வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது. இங்கே மார்க் போடணும், இங்கே ஃபோக்கஸ் இங்கே தான் நிற்கணும், இல்லை இங்கே தான் போகணும். நான் மேக்ஸிமம் ஓவரால் ஃப்ரேம் லைட் பண்ணிட்டா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த உணர்வு வந்துடும். அவங்க எங்கே போனாலும் போவாங்க, எங்கே வேணாலும் வரட்டும். அது சின்ன கொஞ்சம் க்ளோஸ்அப் வரும்போது கொஞ்சம் சின்ன சேஞ்ச் பண்ணுவோம், அவ்வளோதான். ஒரு பெரிய லெவலில் சேஞ்ச் பண்ண அவசியம் இல்லை. அடுத்த ஷாட்டு ஆயத்த கரிகாலன், அருள்மொழிவர்மன் அண்ட் குந்தவை 3 பேரும் மீட் பண்ணுற ஒரு இடம். ஓ, தட்ஸ் a fantastic shot. அந்த ஷாட்டு வந்து அவர் கம்போஸ் பண்ணும்போதே, இயக்குனர் கம்போஸ் பண்ணும்போதே 3 பேரும் ஃபேஸ் தெரியும். அந்த மாதிரி கம்போஸ் பண்ணாங்க. பட் 3 பேரும் ஃபோக்கஸில் இருக்கணும். அதுதான் சேலஞ்சிங்கான. ஏன்னா அது கேமரா வந்து ஸ்ட்ரைட்டாக ஃப்ளாட்டாக கிடையாது. அது ஒரு இந்த பக்கம் ஆங்குலராக இருக்கும். இவங்க ஃபேஸ் இங்கே இருக்கும், அவர் அங்கே இருப்பார், அங்கே இருப்பாங்க. இப்போது இவங்களுடைய ஃபேஸுக்கும் அது குந்தவோடைய ஃபேஸுக்கும் ஆயத்தக்காரன் ஃபேஸுக்கும் ஒரு 1.5 feet டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதே போல் ஆயத்த கரிகாலன் ஃபேஸுக்கும் அருள்மொழிவர்மன் ஃபேஸுக்கும் இன்னும் 1.5 அடி டிஃப்ரென்ஸ் இருக்கும் அந்த பாடியோட இது வந்து. பட் 3 பேரும் ஃபோக்கஸ் இருக்கணும். ஓல்டு வந்து ஸ்ப்ளிட் ஃபோக்கஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ அதே ஸ்ப்ளிட் ஃபோக்கஸ் மெத்தட் தான். நான் ஃபஸ்ட்டு நிறைய லைட் பண்ணேன். ஏன்னா நம்ம அந்த ஓல்டு டெக்னாலஜி மாதிரி நிறைய லைட்டு நம்ம போட்டோம்னா வில் கேட் இமேஜ் ஷார்ப்பு. பட் அது என்ன ப்ராப்ளம், நிறைய லைட் போட்டோம்னா ஆக்டருக்கு அந்த ஹீட் ஃபீல் ஆகும். அப்புறம் எல்லா லைட்டுக்கும் நான் ஹீட் செல் வச்சேன். அவங்க 360 அவங்க உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா அந்த ஷூட் பண்ண வந்து ஒரு கொடகு மாதிரி தான் இருக்கும். அதுக்குள்ளே வந்து அவங்க உட்காரணும். அவங்க 360 டிகிரி லைட் ஏன்னா சாஃப்ட்னஸாக இருக்கணும். ஏன்னா அந்த சீனு வந்து அவங்க அழகியலாகவும் இருக்கணும், அவங்களுக்குள்ள அந்த உறவு முறையும் தெரியணும். அது எங்கேயுமே ஒரு எமோஷ்னலான அப்புறம் அழகியல், அந்த எமோஷனுக்குள்ளே ஒரு அழகியல் இருக்கணும். அதுதான் நம்முடைய அந்த ஐடியாலஜியில் அதுதான் கரெக்டு. அந்த லென்ஸில் நீங்கள் ஒரு பர்டிகுலர் மில்லிமீட்டருக்கு மேலே நீங்கள் அதை ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா இமேஜ் வந்து ஒரு மாதிரி எலிப்ஸ் மாதிரி ஆகிடும், டிஸ்ட்ராக்ஷன் வரும். அந்த கார்னர்லேயும் இந்த கார்னரையும் எங்கேயோ அது ஒரு பாயிண்டில் மட்டும் அது கரெக்டாக இருக்கும். அது கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 1 hour அதை தேடி அது எந்த மில்லிமீட்டரில்
அந்த 3-4ம் கரெக்டாக ஃபோக்கஸ், அதை டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் ஃபோக்கஸ் வர்றாங்கன்னு அதை பிடிச்சிட்டேன். பிடிச்சோடனே உள்ளுக்குள்ளே குஷி, பிடிச்சாச்சு. அப்போயே அந்த ஷாட்டு வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியும். நான் சொன்னேன் இந்த ஷாட்டு 100% ஒர்க் அவுட் ஆகும். நான் எடுக்கும்போது நினச்சி இந்த ஷாட்டெல்லாம் மக்கள் ரசிப்பாங்கன்னு நினச்ச ஷாட்டு அதெல்லாம் அந்த ஆயத்தக்கரைகாலன் ஷாட், நீங்கள் சொன்ன ஷாட்டு, இந்த சன் ஷாட்டு, அதே போல் இந்த ஷாட்டு, இதெல்லாம் வந்து எடுக்கும்போதே இது வந்து கண்டிப்பாக பெரும்பாலான மக்கள் விரும்புவாங்க. ஏன்னா அதில் கொஞ்சம் ஒரு புதுமை இருக்குது அந்த ஷாட்டில் அப்படின்னு தோணுச்சு. அந்த ஷாட்டு வந்து ரொம்ப கடினமான, என்னை ரொம்ப கடினமாச்சு. ஆனால் அந்த ஷாட்டு அந்த ஃபைனல் ஃபினிஷ் வரும்போது ரொம்ப சந்தோஷப்படுத்தின ஒரு ஷாட்டு. ரைட். ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, ஒரு யூஸ்வலி வந்து சம்டைம்ஸ் ஒரு 2-3 பேர் இருக்கிறப்போ ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் ஸ்லைட்டாக அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் 3 பேரையுமே இன் ஃபோக்கஸ் வச்சு எடுத்த ஷாட். 3 பேரும் இன் ஃபோக்கஸ். ஏன்னா கட்டே இருக்காது அந்த ஷாட்டில். ரைட். இவங்களும் பேசுவாங்க, அவங்களும் பேசுவாங்க, குந்தவையும் பேசுவாங்க, ஏகேயும் பேசுவாங்க, அருள்மொழிவரும் பேசுவாங்க. இங்கே கட்டே இருக்காது உங்களுக்கு இந்த ஷாட்டில். அந்த ஷாட்டில் 3 பேர் டயலாக்கும் 3 பேர் எதுவும் அது கம்யூனிகேட் ஆகும். 3 பேர் பொசிஷனும் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ எங்கேயாவது அவ்வளோ க்ளோஸில் நீங்கள் போய் எங்கேயாவது ஒரு அவுட் அடிச்சுன்னா ரொம்ப பிக் ஸ்க்ரீனில் அதை டிஸ்டர்ப் ஆகும்ல. அது எனக்கு அதாவது இந்த டெக்னாலஜி, இந்த லென்ஸு, இதில் எல்லாத்துலேயுமே அந்த டெக்னாலஜி இருக்குது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அந்த ஷாட்டு. ஓகே. அதனால் அந்த ஷாட்டு ஒரு ஸ்பெஷலான ஷாட்டு. அதுக்கு பிறகு இன்னொரு ஷாட்டு, ஆயத்தக்கரிகாலன் அந்த இதுக்கு நந்தினியை மீட் பண்ண அந்த குதிரையில் வருவார். ரைட். பழுவூரில் வந்து அந்த குதிரையில் அதை சுற்றி பேசிக்கிட்டே இருப்பார். அது ஃபஸ்ட்டு சேலஞ்சிங் ஒன்று, அந்த குதிரை ஒரே இடத்துல நிற்காது. அது வந்து டைட்டான காம்போசிஷன் வேறு, அதுக்கு தகுந்த மாதிரி ஃபோக்கஸ் பெரிய ப்ராப்ளம். இதையெல்லாம் என்ன சேலஞ்சிங் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு உள்ளே நம்ம ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது ஒரு மார்னிங் அந்த லைட்டை கடைசி வரலும், நான் மார்னிங்கில் ஒரு லைட்டு போட்டேன். இப்போ அதை கடைசி வரலும் நான் மெயின்டைன் பண்ணணும் எல்லா இடத்துலையும். எவ்வளோ ஆச்சு டோட்டலாக ஷூட் பண்ணுறதுக்கு? எவ்வளோ டைம் ஆச்சு? ஃபுல் டே ஆச்சு. அந்த ஹோல் திங் ஃபுல் டே ஆச்சு. அந்த லைட்டு வந்து கரெக்டாக அது மேலே லைட் படணும். அதுக்கு த்ரூஅவுட் அந்த சன்லைட்டை மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா நம்ம ஃபுல் டே ஷூட் பண்ணால் கூட சீனு படத்தில் நடக்கும்போது ஒரு சின்ன கரெக்டாக அந்த கண்டிஷன் மாறக்கூடாதில்ல, அந்த கண்டினியூட்டி மாறக்கூடாதில்ல. ஆரம்பித்து ஒரு 2 ஹவர்ஸில் மழை வந்துடுச்சு. மழைன்னா அப்படி ஒரு காற்று, அப்படி ஒரு மழை. ஏன்னா அந்த மழையில் நான் வந்து அந்த மழையை கவர் பண்ணுறதுக்கு மேலே ஒரு பெரிய டென்ட்டு கட்டி அந்த வந்து தண்ணியை அதை வந்து கொஞ்சம் தட்டையாக வச்சு அந்த தண்ணி கீழே விடுற மாதிரி பண்ணி சைட்லெல்லாம் கவர் பண்ணி we are not stop ஷூட்டிங். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த இமேஜ் இருக்கும், அதுவும் தர்றேன். அவ்வளோ மழையில் அங்கே சன்லைட்டை க்ரியேட் பண்ணணும். அதுதான் சேலஞ்சிங். மழையில் ஷூட் பண்ணுறது க்ரியேட் இல்லை, அந்த லைட்டோட டென்சிட்டியை க்ரியேட் பண்ணோம்ல, அது ஒரு சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஸோ அந்த சீனை முடியும் போது உள்ளுக்குள்ளே ஒரு சந்தோஷம். ஓகே, இவ்வளோ ஒரு குருஷியலான சுச்சுவேஷன்லையும் நம்ம இது க்ரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்மளை இன்னும் ஒரு ஸ்டெப்ஸ் முன்னாடி தரேன். எந்த சுச்சுவேஷன்லையும் நீ வந்து கான்ஃபிடண்ட்டாக இருந்தீங்கன்னா உன்னுடைய வேலையை அதை முன்னெடுத்து கொண்டு போக வைக்க, அதுவே அவனை முன்னெடுத்து கொண்டு போகும் அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு சேலஞ்சிங்கான ஷாட்டு. அடுத்து அந்த ஷாட் ஜஸ்ட் டு இன்டரப்ட், அந்த ஷாட் ஏன் இன்னும் எஃபெக்டிவாக இருக்குன்னா, பிகாஸ் அதில் ஒருத்தர் மட்டும் குதிரை மேலே இருக்கார். ஸோ there's a height difference also. அது வெர்டிகலி ஸ்பீக்கிங். இப்போ நீங்கள் அந்த மூணு பேர் சந்திக்கிற ஷாட் நீங்கள் காமிச்சிங்கல்ல, அவங்க எல்லாரும் ஒரே லெவலில் இருக்காங்க இல்லையா? இதில் வந்து மேலே கீழே டிஃப்ரெண்ட் லேயர். அப்புறம் வந்து அந்த படிக்கட்டில் அவங்க மேலே இருப்பாங்க, இவங்களாம் கீழே இருப்பாங்க. ஆமாம். ஸோ இந்த ஜாமெட்ரிக்கல் ஃப்ரேமு, சிலது சிமிட்ரியான ஃப்ரேமு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் சிலது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக, இப்போ தாஜ்மஹால் இருந்தால் ஸ்ட்ரைட்டாக அது வந்து ஒரு கரெக்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. அது இல்லாமல் என்னதான் லாஸ்ட் ஃப்ரேம் வந்து நிற்கும் போது இருக்கும். அதனால் அவரும் குரோசாவோடைய பாதிப்புங்கிறதுனால அந்த மாதிரி அவர் காம்போசிஷன் அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க மேலே போயிட்டு நந்தினி வரதை பார்க்கணும். அதான் நம்ம சேலஞ்சிங்கான இது. நம்ம என்னென்னா எல்லாமே நம்ம ப்ராக்டிக்கலாக பேசினாலும் அதை ப்ராக்டிக்கலாக கொண்டுட்டு வரணும்ல. அதுவும் அந்த மழை, அந்த சேமெண்ட், அந்த மழையில் அது அந்த ஷூட்டிங்குடைய இடம் வந்து ரொம்ப டஃபஸ்டான டைம் அந்த சீன் எடுத்தது. அவ்வளோ மழையில், அதுவும் அந்த லைட் படம் பார்த்தீங்கன்னா ஒரு மார்னிங் லைட்டில் த்ரூஅவுட் கடைசி உள்ள அந்த மார்னிங் லைட் இருந்துக்கிட்டே இருக்கும்.
அந்த ஆயத்துக்கு ஹேரில் ஒரு வார்ம் லைட்டு வந்துருக்கும். அதெல்லாம் வி கிரியேட் த லைட். ஃபஸ்ட்டு ஒரிஜினல் 3-4 ஷாட் ஒரிஜினல் லைட், மற்ற எல்லாம் வி கிரியேட் த லைட். அந்த ரெயினில் அது கிரியேட் பண்ணோம். அது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு இது. அடுத்து அது வந்து ஒரு விக்ரமோட 10 பெஸ்ட் சீன்ஸ்னு ஒரு கம்பைலேஷன் பண்ணால் டெஃபினட்டாக இந்த சீன் இருக்கும். அது அவர் அப்படி அதுவும் ஒரு ஹார்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு டயலாக் பேசிட்டு அது எப்படி தான் பண்ணாரோ. ஸோ இஸ் கைண்ட் ஆஃப் அ திங். எனிவே அடுத்து அவர் உள்ள அது ஒரு மீட்டிங் நடக்கும். தஞ்சை பிரிப்பது அந்த ஆமாம், அந்த மீட்டிங் நடக்கும். அது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சிங் ஷாட்டு. ஏன்னா அவர் மூவ் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவருக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஆளுங்க இருப்பாங்க. அது ஒவ்வொரு வாட்டியும் இருக்கும்போது அவர் பேசும்போதெல்லாம் அவர் ஃபேஸ் தெரியணும். கேமரா ஸ்டே கிடையாது, கேமரா மூவ் பண்ணிட்டே இருக்கும். கேமராவும் வந்து அவரை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணணும். அவர் பேசும்போது அடுத்து அதே அந்த ஷாட்லேயே வந்து பழுவேட்டையார் பேசுவார், பார்த்திபேந்திரன் பேசுவான், எல்லாரும் ஒவ்வொருத்தரும் பேசுவாங்க, சம்புராய பேசுவார். எல்லாருக்கும் ஃபோக்கஸ் போயிட்டு இமீடியட்டாக அவருக்கு ஃபோக்கஸ் வந்துடணும். அந்த கேமரா அது சுற்றி போய்கிட்டே இருக்கும். அந்த கடைசி வரையும் சுற்றி போயிட்டே இருக்கும். அனதர் சேலஞ்சிங் ஷாட். நீங்கள் வந்து அந்த அந்த ஷாட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விக்ரம் வந்து அந்த ஸ்டாச்சுக்கு கீழே உட்காந்துருப்பார்ல. ஆமாம், அது ஒரு கொஞ்சம் ஒரு அது கரெக்டாக வைக்காம அது தப்பாக பர்பஸாக வச்சது தான். ஏன்னா அவன் அந்த மாதிரி ஆள் கிடையாதுல்ல. அவன் கேரக்டர் நம்ம எக்ஸ்போஸும் பண்ணோம்ல, அந்த ஷார்ட்லேயே அந்த கேரக்டர் எக்ஸ்போஸ் பண்ணோம்ல, அதனால கொஞ்சம் அது ஆங்குலராக வச்சது தான். நைஸ். அடுத்து இந்த மந்தாகினுடைய டெத்து சீனு. நீங்கள் எப்படி நந்தினி கேரக்டரு கொஞ்சம் அக்ரெசிவாக வைல்டாக இருப்பாங்களோ, அதே போல் மந்தாகினியும் 2 பேருமே வஞ்சிக்கப்பட்டவங்க தான். ஆனால் வயது வித்தியாசத்தில் இவங்கள்ட்ட கருணை இருந்துச்சு, அவங்கள்ட்ட வைல்ட்னஸ் இருந்துச்சு. நீங்கள் மந்தாகினுடைய கேரக்டர் த்ரூஅவுட்டு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஸ்ட்ராங் பேக்லைட் இருக்கும். நீங்கள் எவ்வளவு அக்ரெசிவான ஆளையும், அதாவது அதே போல் எவ்வளோ கோபமான ஆளையும் நீங்கள் வந்து நல்ல அழகான பேக்லைட் போட்டிங்கன்னா அந்த லைட் யூ மேக் சாஃப்ட். கேரக்டரை விட அது சாஃப்ட்னஸை கொண்டு வரும். ஃபஸ்ட்டு அவங்க மந்தாகினுடைய ஃபஸ்ட்டு கேரக்டர் ஷூட் பண்ணது வந்து தாய்லாந்தில் ஷூட் பண்ணோம். அந்த எலிபென்டோடைய ஷார்ட்ஸு, அந்த சண்டை. ஆமாம், அங்கே அருமையான பேக்லைட் வந்துச்சு. அது எதேச்சியாக நடந்துச்சு. அதுக்கு பிறகு அதை பிடிச்சி இவங்களுக்கு இப்படி தான் லைட் பண்ணணும் அப்படின்னு அவங்க கடைசி வரையிலும் அவங்க வர்ற இடங்கள்லாம் ஒரு ஸ்ட்ராங் பேக்லைட் இருக்கும். அந்த ஹேரெல்லாம் ஒயிட் இன்னமும் அது பர்ன் அவுட் ஆகும். ஃபேஸ் பார்த்தாங்கன்னா ஃபேஸும் பர்ன் அவுட் ஆகும். அது த்ரூஅவுட்டு அந்த ஒரு கீழே அந்த இதுக்கு வருவாங்க, அந்த ராவணசாஜி உள்ள அவங்க வருவாங்கன்னு தெரிஞ்சே தான் அந்த ஹோல் வழியாக ஒரு பெரிய ஹாட் சன், அந்த ஒரு ஷாட் இருக்கும்போது சன்லைட்டு உள்ளே வரும். அது வந்து பர்பஸாகவே, ஏன்னா இவங்க கேரக்டர் இங்கே வரப்போகுது, இந்த பேக்லைட்டு, அதுக்கு பிறகு அவங்களுடைய டெத்து இருக்கும். இந்த லைட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க கடைசி வரலும் அவங்களுக்கு த்ரூஅவுட் அந்த லைட்டு மெயின்டைன் பண்ணணும், ஹார்ட் லைட் மெயின்டைன் பண்ணணும். அதுக்குள்ளே அது ஒரு அழகியல் இருக்கும். லைட்டு வந்து யூ கேன் ஸ்பீக் ஸ்லாட் அந்த ஷாட்டில். அதான் அந்த சன்னோட கிளாரு, அந்த பியூட்டியில் அவருடைய டெத்து நடக்கும். அது எனக்கு இன்னும் ஒரு பிடிச்ச ஒரு ஷாட்னு சொல்லலாம். அப்புறம் அந்த ஹண்டிங் லாட்ஜ், ஆயத்திக்கரைகள்னா நந்தினி மீட் பண்ணுற சீன். ரைட். அந்த ஹோல் சீக்வன்ஸே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு லைட்டு போச்சுன்னா அந்த டார்க்குள்ளே வேறு ஏதாவது மிஸ்ட்ரி வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஐ கிரியேட் த லைட்னிங். அது ஒரு கேரக்டராக அப்புறம் யூஸ் ஆரம்பிச்சு. அதுக்கு ஸ்டார்டிங்லேயே முன்னாடியிலேருந்து அந்த வந்தியத்தேவன் மதத்திலேருந்தே ஒரு லைட்டிங் அங்கேருந்தே லைட்னிங்கு அந்த உள்ளே வரும்போதே அந்த லைட்னிங்கை ஆரம்பிச்சிட்டோம். பட் லாஜிக்கலாக அது இருக்காது. பட் இருந்தாலும் நம்ம அந்த சீனை வந்து புஷ் பண்ணுறதுக்கு லைட்டிங் பெரிய ரோலாக இருக்குங்கிறது, அந்த லைட்னிங் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் இருந்துச்சு. அந்த லைட்னிங் தகுந்த மாதிரி ஆப்போசிட்டாக லைட் பண்ணணும். அப்போ அந்த கேண்டில் நிறைய இங்கே உள்ள கேண்டில் இருக்குது, அந்த ரெட்டு கலர் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் எனக்கு அது இன்னொரு அட்வான்டேஜ், நிறைய லைட் அந்த உள்ள லைட் இருந்ததுனால அவங்கள அழகாக காமிக்கணும். ஏன்னா அந்த மீட் பண்ணுறது அதாவது இன்னராக ஒருத்தர் இன்னராக அவங்க பேச போகிறாங்க, அது வந்து அதோட அழகோடைய உச்சமாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நான் அதில் ரொம்ப அந்த லைட்டிங் அந்த ஸ்டைல் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி அது ஒரு R&D பண்ணோம். அதான் ஷூட் பண்ணதுக்கு முன்னாடியே ஒரு கேண்டில் கொளுத்தி ஃபேஸ் பார்த்தோம்,
அந்த லைட்டோட ஷேக் இருக்கும். அப்புறம் ஒரு 2, 3, 4 கேண்டில் கொளுத்தி 5 கேண்டில் கொளுத்தி பார்த்தோம். ஒரு 5, 6 கேண்டிலுக்கு மேலே இந்த ஷேக் தெரியல. இந்த ஃபேஸில் அந்த கேண்டில் லைட்டுடைய அந்த 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 ஃபில்கர் தெரியல. ஸோ நமக்கு ஃபில்கர் அப்போ இது ஒரு அட்வான்டேஜ். இப்போ நிறைய லைட் இருக்கிறதுனால வி கேன் மேக் பியூட்டி ஃபார் ஹர். ஆக்சுவலி நீங்கள் கியூப்ரிக்னு சொன்னீங்கல்ல, எஸ், அந்த பேரி லிண்டன் அதுதான் நமக்கு அது இன்ஸ்பிரேஷனே அங்கே தான். நான் ஃபஸ்ட்டு ஏன்டா பேரி லிண்டனில் இந்த இல்லைன்னு கேட்டால் அவர் கேண்டிலில் லைட்டு வச்சு பார்த்தா யாருக்குமே அந்த ஷேக் இருக்காது. இது என்கிட்ட நிறைய பேர் ஏதோ பெரிய ஒரு இதுவே பண்ணாங்க. யாரோ ஒருத்தர் வந்து விமர்சனம்லாம் பண்ணியிருந்தார், என்ன இது லைட் இருக்குது எங்கேயுமே ஷேக் இல்லைன்னு. அது நேச்சுரலாக வரவே வராது. நம்ம வீட்டிலே கொளுத்தி வைங்க ஒரு விளக்கில் மட்டும் சில வாட்டி ஒரு விளக்கில் கூட இருக்காது. காற்று இல்லைன்னா அந்த ஒளி அசையலைன்னா இந்த ஷேக்கு தெரியவே தெரியாது. காற்று அடிக்கும்போது மட்டும்தான் அது ஒரு விளக்கு வந்தால் மட்டும்தான் அதோடைய அந்த ஷேக் தெரியும். அதுபடி மற்றபடி அது தெரியவே தெரியாது. அதுவும் நீங்கள் 4 விளக்கு கொளுத்திட்டிங்கன்னா அந்த எங்கேயுமே ஷேக் தெரியவே தெரியாது. ஸோ அதோடைய இன்ஸ்பிரேஷன் வந்து குப்ரிக்கோடைய இன்ஸ்பிரேஷன் தான். நமக்கு அப்ட்ராக்டாக ஒரு இமேஜ் வேணால் அந்த கேண்டில் லைட்டு இதே போல் அங்கே நிறைய லைட் இருக்கும்போது யூ மேக் பியூட்டிஃபுல், அந்த ஆக்டர் லுக் பியூட்டிஃபுல். இந்த லைட்டெலாம் ஆஃப் பண்ண உடனே இந்த டார்க் இன்னும் இப்போ இன்னும் ரொம்ப டார்க்காக இருக்கணும் அப்படின்னு இயக்குனரோட கேட்டதுனால அங்கே மட்டும் இந்த லைட்னிங்கில் மட்டும் அவங்க ஃபேஸ் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ரைட். இந்த லைட்னிங்கோட சில இடத்துல ஃப்ளார் எல்லாம் வந்து போகும். பட் இட்ஸ் நாட் த ரியல், பட் அந்த சீனுக்கு இட் இஸ் ஹெல்பிங். அதை பர்டிகுலர்லி அந்த ஹோல் சீக்வன்ஸை பற்றி என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க. அந்த சீக்வன்ஸ் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னா அது அப்படி தான். அது அந்த எமோஷனை நம்ம எப்படி அதை நம்ம கடத்தி கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது. இந்த லைட்னிங், இந்த சன்ரைஸ், இந்த சன்செட், இந்த மேஜிக் ஹவர், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்பயாவது தான் நடக்கும். ஆனால் என்னை பொறுத்தவரையிலும் என்னுடைய படங்களில் இது எப்பயுமே நடக்கும்னு விரும்புவேன். அதாவது ஒரு கதையை நம்ம 3 மணி நேரம் சொல்கிறோம். அந்த 3 மணி நேரம் நம்ம 50 வருஷம் வாழ்க்கையும் சொல்கிறோம். அதாவது ஒரு 100 வருஷம் வாழ்க்கையும் சொல்கிறோம். அதை 3 மணி நேரத்தில் கொண்டு வர்றோம். அந்த 3 மணி நேரத்தில் ஏன் நம்ம ஒரு நாள் பார்த்த ஒரு விஷயம் ஏன் படம் ஃபுல்லாக இருக்கக்கூடாது? அது கிடைக்க சந்தர்ப்பம் போதும் அதை பயன்படுத்தலாமே அப்படின்னு பயன்படுத்தினது தான் அந்த ஹோல் சீக்வன்ஸ். அடுத்து ஃபயர் வரும்போதும் அது கொஞ்சம் கொஞ்சமாக அது நிறைய வேரியேஷன் வந்துச்சு. அடுத்த ஷாட்டு எனக்கு அந்த வந்தியத்தேவன் அவரை தூக்கிட்டு வருவார். அதுக்கு நான் முன்னாடி அந்த ஷாட்டுக்கு முன்னாடியே அதை நான் யோசிச்சிட்டேன். என்னென்னா எப்படியும் ஸ்மோக்கு அந்த மேலே உள்ள ஸ்மோக்கு கீழே வரலும் வரும். இந்த ஒன்லி லிட் அப் த ஸ்மோக் லைட்டிங், வேறு எதுக்குமே லைட் பண்ணக்கூடாது. அந்த ஸ்மோக் லைட் பட்டால் அது அந்த சில் அவுட்லேயே அது ஃபுல் எமோஷன் தெரியும்னு அது ஒரு முக்கியமான ஷாட்டு. அந்த அவரை கொண்டாந்து அங்கே விடுற ஷாட்டு. அதுலேருந்து நிறைய குட்டி குட்டி மொமெண்டம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அப்புறம் அந்த ஃபியூனல் ஒரே ஒரு க்ளோஸ்அப், அந்த க்ளோஸ்அப் பண்ணும்போது எனக்கு அலெக்சாண்டர் ஞாபகம் வந்தார். அவர் கடைசியாக சொல்லியிருப்பார்ல, எல்லாத்தையும் என்னுடைய கையை மட்டும் கடைசியாக வெளியுலகத்தை தேடுற மாதிரி நான் ஒன்றுமே கொண்டுட்டு போகலை அப்படின்னு, கை வெளியே தர மக்களுக்கு தெரியணும், நான் இவ்வளோ ஜெயிச்சிருக்கேன், கடைசியாக நான் எதையுமே கொண்டு போகலை, இதாண்டா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அப்படின்னு எனக்கு அலெக்சாண்டருடைய ஞாபகம் வந்துச்சு. அந்த ஷாட் நம்ம எடுக்கும்போது எவ்வளோ பெரிய மாவீரன், அந்த ஃபீல் நமக்கு கொண்டு வரணும். அதை கொஞ்சம் டோன் டவுன், அதாவது கிரன்ச் பண்ணி கொஞ்சம் டோன் டவுன் பண்ணோம். அந்த ஹோல் சீக்வன்ஸ் அந்த டோன் பண்ணோம். சில்வரி லுக் கரெக்ட். அதாவது எர்லியராக படத்தில் வந்து ஸ்கிப் ப்ளீச்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கிப் ப்ளீச் ஃபீலில் வந்து டிஜிட்டலில் கொஞ்சம் சில்வரி ஃபீல். அது அந்த ஷாட்டில் எனக்கு மற்ற ஒயிட் ஷாட்லாம் விட்டுருங்க, அந்த க்ளோஸ்அப் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுவும் இல்லாமல் ஒரு அரசன் எப்படியெல்லாம் ஒரு வைல்டு பின்னாடி ஒரு பேக்லைட்டு ஒரு அந்த ஹேர் எல்லாம் க்ளோயிங்காக இருக்கும் லைட்டு, அந்த ஷாட்டு மட்டும் அந்த இடத்துல மட்டும்தான் அந்த ஆயத்தக்கரைகளுக்கு நான் ஒரு அழகு பண்ண ஒரு ஷாட்டு. அவ்வளோதான் சொல்லிட்டீங்க. என்னங்க? ஸோ ஐம் கோயிங் டு கம்ப்ளீட்லி டிஸ்அக்ரி வித் யூ. ஐ திங்க் திஸ் இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஒர்க். நீங்கள் பண்ணதில் அஃப்கோர்ஸ் நான் உங்களோட ஸ்டாண்டர்ட்ஸை பற்றி சொல்லலை, பட் நாங்கள் பார்த்த ஸ்டாண்டர்ட்ஸை பற்றி சொல்கிறோம். ஐ திங்க் திஸ் இஸ் ரியலி ரியலி அமேசிங். அண்ட் எங்களுக்காக இந்த அஃப்கோர்ஸ் இதை பற்றி பேசிகிட்டே போகலாம், இது முடிவே கிடையாது. பிகாஸ் பட் ரொம்ப டெக்னிக்கலாக போகாமல் ஒரு
ஒரு புரியக்கூடிய ஒரு வகையில் நீங்கள் பண்ண விஷயங்களை கொஞ்சம் சொல்லி தந்ததுக்கு ப்ளஸ் இவ்வளோ ஸ்டில்ஸ் தந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இது ஒரு மாஸ்டர் கிளாஸ் மாதிரினே எடுத்துக்கலாம். தட் இஸ் வெயில் மழை எதுவாக இருந்தாலும் என் ஷார்ட் எடுத்து தீருவேன் அப்படிங்கிறது எப்படி பண்ணுறதுங்கிறது ஒரு ஒரு மாஸ்டர் கிளாஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். சார் ஐ cannot say தட் மாஸ்டர் கிளாஸ். என்னுடைய நான் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம், என்னுடைய அதுவே ஒரு இதுதானே. நான் இது ஒவ்வொரு ப்ராசஸ் நம்ம கடந்து போகிறோம்ல, அந்த ப்ராசஸ் தான் இது. அந்த ப்ராசஸை அந்த ப்ராசஸ் எப்படி நம்ம ஷேர் பண்ணுறோம். இல்லை, அண்ட் அனதர் திங் வந்து இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இப்போது லைக் டெக்னாலஜி வளர்ந்துருக்குன்னு சொல்கிறீங்கல்ல, அதுக்கு ஒரு எனக்கு உடனே தோணுச்சு. பிகாஸ் லைக் வென் கியூப்ரிக் ஷாட் பேரி லிண்டன் அந்த கேண்டில் லைட்டில் ஷூட் பண்ணுற மாதிரி லென்சஸ் இல்லை. அவர் கிரியேட் பண்ணார். ஏன்னா பிகாஸ் அவர் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர். ஆமாம், யூ ஸ்டார்ட் வித் 13 years. அவர் அந்த ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் அந்த லென்ஸில் ஆமாம் என்ன பண்ணும் அவர் தெரியும். அதே டெக்னிக் தான் நான் வந்து அந்த 3 பேர் ஷாட்டு ஃபோக்கஸ் இருக்கணுங்கிறதுனால அந்த லென்ஸுக்குள்ளே நம்ம கிரியேட் பண்ண முடியும். நம்ம அது ஆப்ஷன் இருக்கு, அதை நமக்கு தெரிய வைக்கிது. அவ்வளோதான் எக்ஸ்பீரியன்ஸ். ரைட். ஸோ இதெல்லாம் வந்து வெரி வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். ஹாலிடேஸ்னாலே நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர். கிரேட் லேர்னிங் கிரேட்டர் ஃபியூச்சர். தலைசிறந்த திருமண நகைகளின் பிரத்யேக அணிவகுப்பு ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.